ஆராய்ச்சியின்படி புகைப்பழக்கத்தை விட்டு 20 நிமிடத்திற்கு பிறகு உங்களோட ரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்பிடும். சில நாட்கள்லயே உங்களோட உடம்புல இருக்கிற நிக்கோட்டினோட அளவும் குறைஞ்சிடும். 12 மாதங்கள்ல இதய நோயோட ஆபத்தும் பாதியா குறைஞ்சிடும். ஆனா இப்போ புகைப்பிடிப்பதால உங்களுக்கு இதய நோய் எப்ப வேணாலும் வரலாம். பீடி சிகரெட் உங்க உயிரையை எடுக்கக்கூடியது. இன்றைய புகையிலையை விட்டு விடுங்கள். உதவிக்கு 18001123 அழைக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். Bing bang, bing bang. டேய் மச்சான், என்னடா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, ஒரு மீனும் கிடைக்கல. டேய் மாமா, வலை போட்டோன்னு மீனை மாட்டாதுடா. கொஞ்ச நேரம் காக்கணும், அப்புறம் தான் மாட்டோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருடா. எங்கடா அவனுங்க? இன்னைக்கு இருக்குது அவனுக்கு. நம்ம கிணத்துல வந்து மீனை பிடிக்கிறானுங்களா? ஏய், யாரா நீங்க? என்னடா பண்றீங்க இங்க? பிரதர்ஸ், பை டு பிரதர்ஸ். பாருப்பா, மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏய், திருட்டு பசங்களா, எங்க தோட்டத்திலே வந்து திருடினது இல்லாம பேச்சுல திமுறா பாரு. ஹலோ, பாக்குற எல்லா பொண்ணையும் கண்ணடிக்க கூடாது, கண்டவங்க பொருள் மேல கை போடக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்கு தலைவா. டேய் ஏமத், இருடா நான் மேல வரேன். வாடா மேல. வா, அவங்களா நம்மளா பாத்துடலாம். வாங்கடா மேல, உங்களுக்கு இருக்குடா இன்னைக்கு. டேய் ஏமந்த், மீனை பிடிச்சு கொடு. வர மீனை பாதி பாதியா எடுத்துக்கலாம் நீயே சொல்லிட்டு இப்போ உங்க அப்பா கிட்ட வச்சு வைக்கிறாடா. சாமி, ஓ மீனு வேணா, ஒன்னும் வேணாம். வாடா மச்சான், நம்ம போலாம். வா மச்சான் போலாம். மாவனே, நீ போட்ட அந்த பசங்க மேல பழி போடுறியா? பழிய போடுறியா? பண்ணுவியா? பண்ணுவியா? மலையனூர் அங்காளியே, திருக்காளி திருசூலியே, அக்காளி ஆத்தவராடா. டேய் மச்சான், புக்கிலன்னு ஏன்டா சும்மா அழுதுட்டு இருக்க? டேய், அப்துல் கலாம் படிக்கும் போது கரண்டே இல்லையா, நீ என்னடா புக்ல அத்துக்கலாம் அழுவுற? டேய், இவன் அழுறத பார்த்தா ஃபியூச்சர்ல டாக்டர் இன்ஜினியர் ஆயிடுவான் போல. சார் வரட்டும், நீ முடிய பிடிச்சிட்டேன்னு சொல்றேன். சும்மா இருங்கடா, என் கஷ்டம் எனக்கு. ஏன்டா காலையில சீக்கிரம் எழுந்துச்சு காலை கடல்லாம் முடிக்கலையா? என்னடா பசங்க இவனுங்க? சைலன்ஸ். டேய், இது பென்சில குறா. டேய், இது ஏன் பென்சில், உன் பென்சில் ஒன்னும் கிடையாதுடா. ஏய், பேசாம இருக்கணும், இல்ல உட்கார இடத்த படுக்க வச்சிருவேன், புரிஞ்சுதா? எல்லாம் வாய் மேல விரல வச்சு சைலண்டா உட்காரணும். பசங்க விரல்ல வாய வச்சாக்கா பெண்ணை எங்க வைக்கிறது மாஸ்டர்? ஏன்டா வந்து என்னோட உயிரை வாங்குறீங்க? குரங்குங்க யார் பேச்சையும் கேட்காது. அப்பா எவ்வளவு வேக்காடா இருக்கு. காசு என்ன வேக்காடா இருக்கு. டேய் மச்சான், இப்போ ஸ்டார்ட் பண்றேன் பாரு என் கேம். ஃபேன் கூட இல்ல. சார், என்னடா? புனிதா மிஸ் உங்களை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படியா? எங்கடா இருக்காங்க? ஸ்டோர் ரூம்ல இருக்காங்க. இங்க இருக்காங்க. சரி, நீங்கலாம் புக் எடுத்து படிங்க, நான் இப்படி போயிட்டு இப்படி வந்துடுறேன். அப்பா இப்போ வந்து கூப்பிட்டால. ஏ வெளிவிடு வெளிவிடு வெளிவிடு. நாங்கெல்லாம் எப்படி ஏஞ்சிடுறா. டேய் சிதா, புக் இல்லைன்னல்ல, எந்த புக் வேணுமோ வாங்கிக்கோ. இந்தா காசு எடுத்துக்கோ. டேய், இது வாதியா துட்டுடா, நான்லாம் தொட மாட்டேன்டா. யார் தான் இந்த என்னடா, காசு காசு தானே, நோட்டு மேல வாத்தியார் பேர எழுதிக்குதே. இந்தாடா. டேய் டேய் சித்தா, வேணாண்டா, அவங்க பேச்சு கேட்காத. டேய் திரும்புடா, மூடிட்டு வாங்கடா. டேய் சித்தா, ஒன்னும் ஆகாது, வாங்கிக்கடா. வாங்கடா. ஏய் பாண்டு, ஐயோ, இன்னைக்கு சுனேதா மிஸ் கிளாஸுக்கே வரல. ஆனா சுமந்தா மிஸ் இன்னைக்கு கிளாஸுக்கு வந்திருக்காங்கன்னு என்ன மிஸ்கைட் பண்றேன். சாரி சார். யார் தான் அந்த காசு? சார், இது உங்களுக்கு தான் சார். எந்தா? உங்க பாக்கெட்ல இருந்து விழுந்துருச்சு சார். எப்படா? சார், இவன் தான் சார் எடுத்து என்கிட்ட கொடுத்தான். ஐயோ, என்ன மாட்டி விட்டானே. கொடுத்து என்ன சொன்னா? சார், இது உங்ககிட்ட திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன் சார். அதுக்குள்ளேயும் அவன் காசை புடிங்கிட்டு இந்த நோட்டு மேல சாரோட பேரடா இருக்கு, என்கிட்ட கொடுன்னு கேட்டான் சார். சித்தா சார், டேய் பாண்டு, அந்த பணத்தை நான் என்கிட்ட கொடுன்னு கேட்டேனாடா, என்ன ஏன்டா கோத்து விட்டீங்க? டே சித்தா, குடுக்குறப்ப வாங்கிருக்கணும்டா. பெரிய சத்தியா அரிச்சத மாதிரி போஸ் எல்லாம் கொடுத்த. டேய் அவனை விடுறா, நாங்க என்னடா பண்ணோம்? ஓ நீங்களா?
எங்களோட நல்லா படிக்கிற அந்த ஆளுகிட்ட பேர் எடுத்தீங்களா, இப்போ அனுபவிங்களா ராஜா? நாங்க என்னைக்குமே படிப்புல ஜீரோ தாங்க. இந்த வாத்தியார் நம்மள பாராட்டுற மாதிரி எதனா ஒண்ணு ஸ்பெஷலா பண்ணண்டா மச்சான். எப்பா ஏன்டா வாங்குனது பத்தலையா? பத்தல மச்சான், இன்னும் ஏதாவது ஸ்பெஷலா பண்ணணும்டா. ஓ அப்படியா, இன்னும் ஸ்பெஷலா? ஓ அப்படின்னா கீழே இந்த காசு எடுக்க கூடாது, டைரக்டா பாக்கெட்ல இருந்து பிக் பாக்கெட் ஆமா அடிச்சு மச்சான், எடுத்துங்க. கரெக்டா சொன்னேன். என்ன பண்றானுங்க இவனுங்க? பிக் பாக்கெட் அடிப்பீங்களா? பிக் பாக்கெட் அடிச்சு தானம் பண்ணுவீங்களா? எவ்வளவு தைரியம், எவ்வளவு தைரியம், எவ்வளவு தைரியம். என்னதான் பண்ணுங்கன்னா பிக் பாக்கெட் அடிப்பீங்களா? சார் சார் ஏய், திருடி தானம் பண்றது தானம் இல்ல. விட்டுருங்க சார். வாழ்க்கையில சம்பாதிச்சு தானம் பண்ணணும். உங்களுக்கு பிக் பாக்கெட்னு மண்டியில இருந்தா எப்படா முன்னேறுவீங்க? நீங்க பில்கேட்ஸ் பேரை கேட்டிருக்கீங்களாடா? பில் கேட்ஸ். சார் நான் அந்த பிரச்சனை தான் சார் பள்ளியோ வழுக்குவேன். ஐயோ கர்மம், அது கோல்கேட்ரா. நான் சொல்றது பில்கேட்ஸ். டேய் மச்சான், யார் அந்த பில்கேட்ஸ்? எங்க அம்மா சத்தியமா ஸ்கூல் கேட்டை விட வேற எந்த கேட்ட தெரியாதுடா மச்சான். ஆட முட்டா பசங்களா, பில்கேட்ஸ்ன்றது ஒரு பேர் இல்லடா, அது ஒரு சக்தி. நம்ம கோலி ஆடுற வயசுல அவரு கோலை பத்தி யோசிச்சாரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்மளாம் வேலை தேடுற வயசுல அவர் ஒரு கம்பெனியே ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அவர்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? 5 லட்சத்துல இருந்து 6 லட்சம் கோடிடா. டேய் சும்மா இருடா. பிக் பாக்கெட் பத்தி யோசிக்கிற உங்களுக்கெல்லாம் கணக்கு எப்படா வரும்? உங்களுக்கு தெரியுமா, 2010ல தி கிவிங் பிளட்ச்னு ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணாரு. அது மூலமா உலகத்துல இருக்க பணக்காரங்க ஏழைங்க வாழ்க்கை மேம்படுறதுக்காக தானம் பண்றாங்க. அந்த பில் கேட்ஸ் ஏழைங்களுக்காக உதவணும்னு நினைச்சப்போ பிக் பாக்கெட் அடிக்கணும்னு நினைக்கலடா, அவருடைய முக்கால்வாசி சொத்தை தானம் பண்ணாரு. சொந்தமா சம்பாதிச்சு தானம் பண்ணுங்கடானாக்கா திருடி பிக் பாக்கெட் அடிச்சு தானம் பண்ண போறீங்களாடா திருட்டு பசங்களா? எல்லாம் வாங்க. எல்லாம் என் தலையெழுத்து. இதுங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியவே புரியாது. இதுங்களுக்கு எப்பதான் புத்தி வருமோன்னு தெரியாது. டே மச்சான், இவ்வளோ நாள் என்ன ஆனாலும் அந்த வாத்தியாரு நம்மள மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொன்ன அந்த வாத்தியாரு பில்கேட்ஸை பெருமையாக பேசிட்டாருடா. அது ரொம்ப வலிக்குதுடா மச்சான். வாத்தியார் அடிச்சதுக்காடா? இல்லடா மச்சான், நம்ம 2 பேரையும் விட்டு அந்த பில்கேட்ஸை பாராட்டி பேசுறாருன்னா கண்டிப்பா அவன் பெரிய மனுஷனா தான்டா இருக்கணும். நம்மளும் அவனை மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகுறோம் மச்சான், கோடி கோடியா சம்பாதிக்கிறோம்டா. ஆமாண்டா மச்சான், கோடி கோடியா சம்பாரிச்சு இந்த ஏழைங்களுக்கு தானம் தர்மம் பண்ணி இந்த வாத்தியார்கிட்ட நல்லவனே பேர் எடுக்கணும்டா. கரெக்டா சொல்றடா மச்சான். இனிமே நம்ம பை டூ பிரதர்ஸ் இல்லடா, அப்புறம் பில் கேட்ஸ். கிளாஸு, பெஞ்சு, போர்டு, புக்கு, சாக்பீஸ் இது எதுவுமே எங்களுக்கு செட் ஆகாதுன்னு எப்பவோ தெரியும். அந்த சரஸ்வதி எங்களுக்கு 9ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் MBBS மாசா பங்க் அடிச்சு பந்தாவா சுத்துறது. தினமும் காலையில எங்க ஊர் ஆளுங்க எங்க பேரை சொல்லிதான் சுப்பிரபாதமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வீட்டுக்கு போனா கொடுப்பாங்க லத்தி சார்ஜ். ஊருக்கு நாங்க கொடுத்த டார்ச்சரால மழை தண்ணியே இல்லைங்க. எங்க கெப்பா குட்டிக்கு இந்த ஊரு செட் ஆகாதுன்னு நாங்க சென்னைக்கு வந்தோம். ஹலோ, ஏய் ஸ்டாப். பில்கேட்ஸ் வந்துட்டாங்களா? இன்னும் இல்ல. லேப்டாப் கொடு, நீ ஒரு வாட்டி போய் பாரு. இந்த ஓ ஐயோ எப்பா. ஏய் ஸ்டாப். வாட் மேன்? அர்ஜென்ட்டா? அர்ஜென்ட்னா போயிட்டு வாடா. டேய், பில்கேட்ஸ் வர நேரம் ஆச்சுரா. நான் இங்க இல்லைன்னு வையே, பாஸ் என்ன திட்டுவாரு. பாத்துடா டேய், அவங்க வந்ததுக்கு அப்புறம் பேண்ட்லயே போயிட போற. ஏதாச்சும் பண்ணி தொலை. பில்கேட்ஸ் இன்னும் வரலையா? சார், பில்கேட்ஸ் என்ட்ரி. Let's go. Hi softwares. Good morning. குட் மார்னிங் சார். வெல்கம் வெல்கம். வெல்கம். Thank you. எதுக்கு பில்டப்? மிஸ்டர் பில், இதெல்லாம் பார்த்தா நம்ம ஊர் கோயில் திருவிழால மஞ்சள் தண்ணி ஊத்தி ஆடு வெட்டுற மாதிரியே இருக்கு. எனக்கும் சேம் ஃபீலிங்டா. ஆடு மாதிரியாடா இருக்கு. ப்ளீஸ் டா, விடுங்கடா டேய். விடுங்கடா. டேய் விடுங்கடா. எம்டி சார் உங்களுக்காக ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்காரு சார். போலாங்களா? இஸ் இட்? மிஸ்டர் கேட்ஸ், Mr. Bell. எம்டி நாம வெயிட் பண்ண வைக்க கூடாது. டு வாட் சே?
ஓகே எக்ஸிட் வா யூ டேக் இட். ஹலோ ஹாய் கேர்ள்ஸ் கம் ஆன் பாய்ஸ், கம் ஆன். இந்த கம்பெனியோட எதிர்காலமே உங்ககிட்ட தான் இருக்கு. யூ ஆர் தி சேவியர்ஸ். என்ன பாஸ் இது gift எங்களுக்கா? இது ரெண்டுல ஒண்ணுதான் உங்களுக்கு. அதுல என்ன இருக்கு பாஸ்? ஒண்ணுல ஸ்வீட், இன்னொன்னுல பாய்சன். சேம் ஃபீலிங். பாய்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு வர்க்க ஸ்டார்ட் பண்றீங்களா இல்ல வர்க்க முடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முதல்ல போறீங்களா? போய் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறோம். பாஸ் முதல்ல வேலையை முடிச்சிடுறோம். டு ஆர் டை அந்த கான்செப்ட். பாஸ், இந்த கம்பெனிக்காக எங்க ஹோல் சோலையும் ஃப்ரீயாவே கொடுத்துறோம். ஹலோ, அது ஓல் இல்ல ஹோல். ஓ, ஹோல். பாஸ்வேர்ட் ப்ளீஸ். ஜஸ்ட் a minute. ஐ கேட்ச். ஆபீஸ்க்கு வந்தா நொச்சிங்கறாங்க. பாஸ்வேர்டு எங்க வச்சேன்? சும்மா தேங்க்ஸ் டு பாஸ்வேர்டு BIL. இப்ப பாருங்க சார். என்னடா விட்டு படம் பாக்குற மாதிரி இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துட்டு இருக்கான்? We got project. தமிழ்ல சொல்லுங்க சார். ஆமா சார். Success! Congratulations. Bill Gates, come on my boys. ஏதோ புண்ணான மாதிரி ஆச்சுன்னு பாக்குறீங்களா? இதுக்கு காரணம் இருக்கு. இவர் எது கடிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா எங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் வாட்ச். இந்த எலவு இங்கிலீஷ் வேற நமக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஆஹா, அமைக்கிற What? You like coffee? Not much. I like cocktail. அப்படின்னா என்ன? I don't like coffee. I like ducktail. ஒரு ஓட்டு எடுக்க ஆரம்பிச்சா அப்படியே மேல Hello. You know what is cocktail? I know. அட அதை விடுங்க. ரீட்டா, நம்ம மேட்ரு நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். உங்களுக்கும் அந்த கேட்ஸ்க்கு வேற வேலையே இல்லையா? எப்பவுமே ஓபி அடிச்சிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு லைஃப்ல கோல்னு எதுவுமே இல்லையா? கோல்? யூ கோல்? நமக்கு ஃபுட்பால்லாம் பிடிக்காதுங்க. எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பேட்டு, பால். எஸ்கியூஸ் மீ. வாட் நான்சென்ஸ்? ஐயோ, அது இல்லம்மா, ஒரு நிமிஷம் சொன்னேன். மிஸ்டர் பில் போட்டாங்க. இங்க எமர்ஜென்சி, யூ நோ. ஐ நோ ஹெல்ப். இப்போ நான் ரொம்ப முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். ஓ, யூ லைக் தட்? பாட்டில் எடுத்து போட்டுருவேன். டேய், எனக்கு இருட்டுனா பயம் உனக்கு தெரியும்லடா. அது ஊ பிரச்சனை. நானே இருட்டு வரையில் முரட்டு குத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதை கெடுத்துறா. அவுட் கோ. ஐயோ, என்ன இங்கிலீஷ்? மிஸ்டர் கேட்ஸ், நான் ஹெல்ப் பண்ணட்டா? இட்ஸ் இன் நாட் இன் உங்க ஹேண்ட், இட்ஸ் இன் ஹிஸ் ஹேண்ட். அவனே பாத்துப்பா. சரி, நீங்க போங்க. யூ கோ. மௌன, எனக்கு ஜட்டி இல்லைன்னா உன்னோட ஜட்டியை பாதி கிழிச்சு கொடுப்பேன். இப்போ ஒரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் நீ ஹெல்ப் பண்ண மாட்டே, அவளே ஹெல்ப் பண்ண விட மாட்டல. போயிட்டு வந்து பாத்துக்கடா. டேய், டம்ளர் இருந்தா கூட அதுல எடுத்து தொல்லை வேற. ஐயோ, என்னால இருட்டுல போக முடியாது. யாராவது கூட வரணுமே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? What? I'm not that kind of guy. வாயை திறந்த இங்கிலீஷை தவிர வேற எதுவும் வராது இந்த நாய்க்கு. அப்படியே போட்டுடலாமா? சார், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். What? பாஸ் டெல்லிங் சம்திங் யூ. What? பாஸ் என்ன பத்தி சொன்னாரா? என்ன சொன்னாரு? மரத்துல நிறைய மாங்காய் இருக்கிற மாதிரி இங்க நிறைய காதுங்க இருக்கு சார். இங்க வேண்டாம், அங்க போய் பேசலாம். வாங்க போலாம் சீக்கிரம். இதுக்கு மேல முடியாதுடா சாமி. போட்டாங்க சார், உள்ள எந்த இடத்துலயும் கை வைக்காதீங்க, ஷாக் அடிக்கும்.
யோ என் பாட்டுல நான் கைய வச்சா எதுக்கே கரண்ட் அடிக்க போகுது? சார் உங்க இடத்த பத்தி பேசல நானு. உள்ள சுவிட்ச் பாக்ஸ் திறந்து வச்சிருக்கேன். அது தொட்டா ஷாக் அடிக்கும். உங்க இடமா? மிஸ்டர் கேட்ஸ் ஒரு நிமிஷம். பாஸ் என்ன பத்தி என்ன சொன்னாரு சொல்லுங்க. எதுக்கு இவ்வளவு அர்ஜென்ட்? அர்ஜென்ட்டா இருக்கிறது எனக்கு தான். வந்து சொல்றேன் இரு. ஐயோ சப்பா டைம் ஆச்சு. மிஸ்டர் கோபால், பாஸ் உங்களை பத்தி வந்து சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓ இதான் மேட்ரா? நம்ம சுவிட்ச் ஆஃப் போனோன்னு கம்பெனி வேணுன்றதுக்காக பாஸ் ஏதோ சொன்னாரு என்ன கூட்டிட்டு வந்துட்டல நீ. இருட்டிலே கடந்து சாவு பயந்தாங்கோலி. கோபால் அது என்னன்னா கோபாலு 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 காமெடி பண்ணாதடா, பேசுடா கோபாலு. கோபாலு ஐயோ என் மூஞ்ச பார்த்து நானே பயந்துட்டேனே. கரண்ட் வேற போயிருச்சு. சார் சார் சர்வர் எல்லாம் கிளாஷ் ஆயிடுச்சு சார். இப்போ என்ன பண்றது சார்? என்ன பண்றதுன்னு என்ன கேக்குறியா? சொல்லுங்க சார். டூ ஒன் திங். எப்ப பாரு டைம் கிடைக்கலன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நிறைய டைம் இருக்கு. போய் என்ன வேணாலும் பண்ணுங்க. சரி சார். கிளையண்ட்டுக்கு இன்னும் மெயில் போல, ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிடும், டென்ஷன்ல இருக்க. வாட் டு டு? ஐயோ எப்ப வரும்னு தெரியலையே. சார் உனக்கு என்ன பிரச்சனை? சார் பில்கேட் சிஸ்டம் மட்டும் ஆன்ல இருக்கு சார். வாட்? பில்லு எங்கடா இருக்க? நல்லபடியா முடிச்சா? இல்ல மச்சான், இருட்டுல நிறைய பொண்ணு கட்டி பிடிச்சிட்டேன்டா. ஏன்டா எல்லாரும் சிச்சிட்டு இருக்கானுங்க? கரண்ட் போயிடுச்சுல அதான். ஓ மை ஷிட். இது மட்டும் பவர் இருக்கு. How is it possible? எங்க சிஸ்டம் எப்பவுமே ஆன்ல தான் சார் இருக்கும். அது அப்படிதான் சார். பவர் கட் ஆயிருக்கிறது யூபிஎஸ் சர்வர்ல சார். இவங்க ரெண்டு பேரும் வேலை செய்ய மாட்டாங்கன்னு நான் டைரக்டா கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் சார். அப்போ போய் ரெடி பண்ணுங்க. சார் ஃபுல்லாவே ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு சார். ஃபுல்லா ரெடி பண்ணனும்னா கண்டிப்பா ஒரு நாள் தேவைப்படும் சார். Thank God. இந்த வேஸ்ட் பீசிங் இல்லாம போயிருந்தா இந்த வேஸ்ட் லைனே கிடைச்சிருக்கு. இந்த வேஸ்ட் லைன் கிடைக்காம போயிருந்தா இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்டே கையை விட்டு போயிருக்கும். வாங்குற ஒரு பைசாக்கு வேலை செய்யலனாலும் இப்போ எங்களுக்கு கையை கொடுக்குறீங்கல்ல, இதுதான் பிடிச்சிருக்கு. தள்ளுங்க தள்ளுங்க வழி விடுங்க. போட்டுக்கோ. இருடா போலாம். ஆச்சா சார், கடையை சாத்திடுவாங்க. சீக்கிரம் வீட்டுக்கு வர போகணும். நோ, நான் அனுப்பிச்ச மெயிலுக்கு ரிப்ளை வர வரைக்கும் யாரும் இங்க இருந்து நகரக்கூடாது. பவர் ஆஃப் ஆகி எல்லாமே கிராஷ் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் ஓகே ஆச்சுன்னா உங்க எல்லாருக்கும் கிரிக்கெட் டிக்கெட் ஃப்ரீ. டிக் 20 தான். சார் எங்களை எங்கேயும் நகரக்கூடாதுன்னு நீங்க எங்க சார் நகர்ந்துட்டு இருக்கீங்க? இந்த ஆபீஸ் என்ன எங்கள்தா? வாட் மேன்? ஹூ இஸ் பாஸ் ஹியர்? மீ. நான் சொல்ற மாதிரி தான் நீ கேட்கணும். நான் இப்ப வீட்டுக்கு போய் ஆகணும். இப்ப நான் வீட்டுக்கு போலன்னா என் பொண்டாட்டி என்ன T20 மேட்சா சார்? இல்ல, என்னையும் பாலா மாத்தி என்ன 2020 மேட்ச் ஆடுவாடா அவ. யாரும் இங்க இருந்து நகரக்கூடாது. பி கேர்ஃபுல். ஏய் போடா. நகரக்கூடாதுன்னா இங்கேயே நிக்கணும்னு இல்ல, எல்லாரும் அவங்க இடத்துல போய் உட்காருங்க. போங்க போங்க போங்க. உட்கார்ந்திருப்போம். கருமண்டா இது. பில்லு எங்கடா இருக்க? பில்லு பில்லு எங்கடா போன? காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. டேய் ஏன்டா கத்துற? இங்கதான் இருக்கியா? வந்து காப்பாத்த உன்ன என்ன ரேப்பா பண்றாங்க? ஏய் ரேப் பண்ணும்போதாவது யாராவது கூட இருப்பாங்கடா. இங்க நான் ஊ கூட தான்டா இருக்கேன். எதுக்கு? ரேப் பண்றதுக்கு. அந்த மெயில் எப்போ வரும்? நானும் டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற. மெயில் வந்தா அது நமக்கு தான் வந்திருக்குன்னு எப்படா தெரியும்? ஏதாவது லைட்டுக்கு தான் ஆனாவண்டா பாத்துக்கலாம். ஓகே ஓகே. டேய் மாமா, அது வர வரைக்கும் நம்ம போக முடியாது. கடை சாத்துற டைம் வேற ஆயிடுச்சு. என்னடா பண்றது? எனக்கும் அதான்டா புரியல. சார் எதனாவது வேணுமா சார்? அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே சாப்பாடு இல்லாம கூட தூங்கிடலாம், ஆனா சரக்கு இல்லாம தூங்க முடியாது. ஆபத் பாண்டவர்னா நீ, ஆபத் பாண்டவர்னா. இதோ என் ஜிகிடி தோஸ்து இருக்கான்ல, நீ அவனுக்கு மேல. வா 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 வா. சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார். முதல்ல வாங்கிட்டு வந்தது காசு கொடுங்க சார். ஏய் என்னையா இப்படி சொல்லிட்ட? இவ்வளவு பெரிய கம்பெனில எங்களுக்கு நீ கம்பெனி கொடுத்துருக்க, உன் காசை நான் ஏமாத்துவேனா? கொடுத்துரு. எங்க மச்சான்
என்கிட்ட காசு இல்ல, நீயே கொடுத்துடுறா. சரி, நீ இதைத்தான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. கொஞ்சால சார் சார் சீக்கிரம் குடிச்சிட்டு போங்க சார். சாருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். யாரை பார்த்து என்றா சொல்ற? என்ன நினைச்சிட்டுங்கிறீங்களா? இந்த பாஸ் இருக்கான்ல, நாங்க மட்டும் இல்லைன்னா அவன் பொண்டாட்டி அவனை வச்சு முடிச்சிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் காலிங் பெல்லாம் அடிச்சுன்னு இருக்குண்டா. யாரா பாஸ்? யாரா பாஸ்? யாரா பாஸ்? நீங்க தான் சார் பாஸ். அப்ப நான் நீங்களும் பாஸ் தான் சார். இதா குடி. வேணாம் சார். ஓகே. மண் மாதுவை வேண்டான்னு சொன்னவங்களுக்கு காரியம் பண்ண கூட ஆள் இருக்காது. சூப்பர் மச்சான். ஒரு கட்டிங் போதும் சார். ஊத்துறேன். குடி குடி குடி. குடிச்சுக்கோ. ஓகே சார், பாய் சார். போ, நாங்க டைட் ஆற வரைக்கும் இந்த பக்கம் வராத. டேய் மச்சான், எனக்கு காம்பவுண்ட்ல ஏறி குதிக்கணும் போல இருக்குடா. இந்த நேரத்துல யாரா இருக்காங்க? வாட்ச்மேன் தான் இருக்கான். நான் கம்பெனி விட்டு வெளிய போணும் சொன்னேன்டா. ஓ அப்படியா? ஆமா. போலாமா? வா வா. ஏய், மெயில் வந்துச்சுன்னா மேல வந்தா என்ன, கீழே வந்தா என்ன? இங்க நம்மள கேட்க எவனும் இல்ல. வாடா, நம்மள தனியா இருட்டுல விட்டு போயிட்டானுங்களா, இவனுங்களை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணும் மச்சான். என்ன அந்த வாட்ச்மேன் அனுப்பிட்டு அவங்க கம்ப்யூட்டருக்கு ஏதாவது புது பாஸ்வேர்ட் போட்டுடலாமா? ஓ வாட்ச்மேன் வாயாங்க. எங்க பாஸ் எங்களை குனிய வச்சு குத்துனது எதுக்கு நீ இப்ப தெரிஞ்சுதா? இதான்ப்பா இந்த 2 சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் பில் கேட்ஸ் வேலை பார்க்குற இடம். நாங்க இப்ப கொஞ்சம் வேலை பார்க்கணும். சோ தயவு செஞ்சு டோன்ட் டிஸ்டர்ப் அஸ். டேய் மச்சான், இதுல எல்லை எங்க இருக்குன்னு தானா தெரியல. டேய், அந்த பக்கம் என்னத்தடா தேடிட்டு இருக்க? இந்த பக்கம் தேடு, கிடைக்கும். நானே எம் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன். வந்துட்டான். எல்லாரையும் அலற விடுற நாங்க எப்படா இங்கிலீஷே தெரியாம இங்க வந்து சேர்ந்தோன்னு பாக்குறீங்களா? மாட்டு வண்டி ஓட்டுறவனுங்களுக்கு எப்படா ஃப்ளைட் கிடைச்சதுன்னு பாக்குறீங்களா? சஸ்பென்ஸ்ல டென்ஷன் ஆகாதீங்க, அதையும் பாத்துருங்க. நீங்களா? வாடா உள்ள போலாம். டேய் மச்சான், கையில வாட்டர் பாட்டில் குவாட்டர் பாட்டில்லாம் வச்சு வெல்கம் பண்ணுவான்னு பார்த்தா 3 லட்சம் மாதிரி கதவை சாத்துறான். மிஸ்டர் கேட்ஸ், மிஸ்டர் பில் தொறப்பாடுறா. டேய் மாமா, கதவை தொறறா. உங்களுக்கு கதவை திறந்து விட்டா என் தலையில நானே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி வாயை மட்டும் போங்கடா. பரவாயில்ல, மக்கள் சுனாமியை மறந்தாலும் நம்மள மாதிரி நல்லவங்களை ஞாபகம் வச்சிருக்காங்களே. டேய் கதவை தொறறா. தரக மாட்டேன். டிங்க இவனா. டேய் மச்சான், அந்த கடப்பாரை எடு. அதை எடுத்து இந்த கதவை சுக்கு நிற உடைச்சு தள்ளு. அவ்வளவுதானே? உடைக்கிற உடையில எப்படி தெரிக்குதுன்னு மட்டும் பாரு. நான்லாம் கோடாரிய கையில எடுத்தனா என்ன மாட்டேன்றல. ஐயோ உனக்கு என்னடா பண்றானுங்க? ஜஸ்ட் மிஸ். உள்ள போடா டேய். சீ தள்ளு. ஊரே கெடுத்ததுன்னு பார்த்தாம இங்க வந்துட்டீங்களா? டேய் டேய் மச்சான், நீ கூட அந்த வேலையை பார்த்து தானே இங்க வந்து வேலை பார்க்கற. இப்ப நாங்களும் ஊரை விட்டு வந்து இங்க வேலை பார்க்கலாம்னு இருக்கோம். எங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தரியா? வாங்கி தரியா? இல்ல, வாங்கி தந்தே ஆவணும். அப்புறம் எங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ தான் எங்களுக்கு ஃபாதர் மதர் எல்லாம். அப்புறம் டிஃபன்ல இருந்து சரக்கு வரைக்கும் எல்லாம் கரெக்டா வந்து சேரணும். இல்லன்னு வையன் ஆப்பு தான். ஆமாண்டா, நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க, நான் எடுத்து கொடுத்துட்டே இருக்கேன் பாருங்க. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அரேஞ்ச் ஆகணும், அவ்வளவுதான். இல்லன்னு வையன் உன் லைஃபை சித்திரநாசம் ஆக்கிடுவோம், பாத்துக்கோ. அது யாருன்னு உனக்கு தெரியும்ல? கேட்ஸ். வாய முடிங்கடா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. டயர்டா இருப்பீங்க, போய் படுங்கடா. டயர்டா இருக்கு, நாங்க என்ன ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சுட்டு வந்திருக்கோம். வாடா மச்சான் இவனா. ஹலோ ஹலோ, இங்க வாங்க. தள்ளு போடலாமாமா? ஐயோ கர்மண்டா, இனிமே நம்ம வாழ்க்கை நரகம் தான். சரியான புழுக்கண்டா. எனக்கும் புழுக்கமா தான் இருக்கு. பேண்ட் வைக்கட்டா? நான் வேணா கழட்டி விட்டுமா? டோக் அடிச்சேன்டா. கட்டி பிடிச்சுக்கோ. Cheers. உன்னோட இந்த சர்வீஸ்க்கு நாங்க சரண்டர் ஆயிட்டோம்டா. இந்த ட்ரிங்க்ஸ், இந்த சிப்ஸ், நம்ம 3 பேரோட மிக்ஸ் நல்ல காம்பினேஷன். டேய் மச்சான், நீ 90ய போட்டு சும்மா நமிதா மாதிரி ஆடுவுல சமையா இருக்கும். எங்க ஆடுறா? ஏய் மூடிட்டு குடிங்கடா. எஸ். ஏண்டா என்னடா ஆச்சு? ஐயோ ஐயோ டேய் என்னடா இவன்? டேய் என்ன
டேய் மாப்ள ஒரு போனை பார்த்துட்டு இப்படி கவுத்துற ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல. இது கண்டிப்பா ஏதோ லவ் மேட்டர். கரெக்ட்ரா. ஐயே ஏய் தூ நிறுத்துடா. யாரா அந்த பொண்ணு? இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் பொண்ணு. டேய் வேலியில போற ஓனான் எடுத்து வேட்டியில விட்டாலும் பரவாயில்ல, நீ என்னடா வேலியவே எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுருக்க? சோழியை முடிச்சிருவாங்கடா. இல்லடா மச்சான், நான் ரொம்ப சீரியஸா லவ் பண்றேன்டா. அவளே என்ன சீரியஸா லவ் பண்றாடா. அடிச்சு மண்டைய உடைச்சிருவோம் பாத்துக்க. இப்போ என்ன, நாங்க 2 பேரும் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணோம் அதானே? ஆமாண்டா. மாப்ள தளபதி படத்துல ரஜினி சருக்கு ஷோபனா ஒர்க் அவுட் ஆகல, கமல் சாரோட புண்டகை மன்னன் காதல ஒர்க் அவுட் ஆகல. ஆனா உன் விஷயத்துல அந்த மாதிரி நடக்காது. இது இந்த பில் கேட்ஸோட சத்தியம். வெச்சுக்கோ, வாங்கிக்கோ. சதீஷ், பரதேசி பயலே, என்ன தனியா ரோட்ல விட்டு எங்கடா போன? வேற பொண்ணு பின்னாடி எங்கேயாவது போயிட்டியா என்ன? போலீஸ் பொண்ண லவ் பண்ணா அவ்வளவுதான் மச்சான். ஒழுங்கா வாய் பேசாம இவள லவ் பண்ணி பேசுடா. செட்டில் ஆயிடலாமா? எவ்வளவு நேரம் கேட்டுட்டு சமையா இருக்க? பேசுறாளே. ஏன் அமைதியா இருக்க? அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சொல்லுடா. டேய் சதீஷ், நீ வர போறியா இல்லையா? நீ வரலன்னு வெச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது சொல்லிட்டேன். ஹலோ டேய், சொல்டா. சொல்லுடா. வாயை தோ திறந்து வந்துடா. பேசு. டேய் கதவு திறங்கடா. திறங்கடா. கதவு திறங்கடா டேய். ஹாய் கார்த்திக், நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். என்னது வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா? யாரு கேட்டு ஓடி வந்த? டேய் வீட்டை விட்டு ஓடி வரவே எல்லார்ட்டையும் சொல்லிட்டாடா ஓடி வருவா, பைத்தியக்கார பையன் அவன. அவளை கூட்டி வந்ததே நாங்க தான்டா. டேய் சும்மா இருங்கடா டேய். ஏய் சிந்து, இவங்க பேச்ச கேட்டா நீ வந்த. இவனுக்கு ஊரையே நாசம் பண்றானுங்க. உங்க அப்பா பெல்ட்ட பார்த்தாலே நான் பேதி போவேன். இப்போ என்ன பண்றது தெரியல. அப்ப நீ லவ் பண்ணதெல்லாம் பொய்யா? பாத்தியாமா? மூடிட்டா. இவங்க பேச்செல்லாம் கேட்காத சிந்து. இப்போ உங்க 2 பேருக்கும் ஒரே ஆப்ஷன் தான். என்ன வழி? இந்தாடா கட்டு. நீங்க ஒரு ஃபிட்டிங் மாஸ்டர் நினைச்சிட்டு இருந்தேன். செட்டிங் கூட பண்ணுவீங்க இப்பதான் தெரியும். தேங்க் யூ மாமா. பண்ணிலாம் விடல, கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். ஹாப்பி Happy மேரிட் married லைஃப். தேங்க்ஸ். இங்க பாருடா, அவன் அப்பங்கையில மாட்டுற வரைக்கும் லைஃபை என்ஜாய் பண்ணு. டேய் கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை ஏதாவது? நில்லியா நில்லியா ஏறுங்க. போங்க போங்க, நீங்க ஹனிமூனுக்கு போக ரெடியாங்க, நாங்க ஜெயிலுக்கு போக ரெடி ஆகுறோம். பை பை பை. இன்னொரு வாட்டி முன்ன இந்த ஊர் பக்கம் பார்த்தா அவ்வளவுதான். ஓ எஸ் சார், இவனுங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு வீட்ல உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க சார். நீ போய் டீ வாங்கிட்டு வா. சரி சார். ஏய் தூ போறம்போக்குங்களா, எந்திரிங்கடா மேல. டேய் டேய் மச்சான், இவர் ஏதோ ஒரு படத்துல போலீஸா பாத்துருக்கேன்டா. அந்த காலத்துல இருந்தே இருக்காரு, இன்னும் எவனும் இவரை வீட்டு கட்சி துரத்தலையா? என்னடா அங்க குசு குசுன்னு பேசுறீங்க? அது சார் இட்லி காலியா போயிடுச்சு, அதான் சார் சித்ரா நான் சாப்பிட்டோம். இந்த கெட்டப்ப நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையேடா. தூ பரதேசிங்களா. ஏண்டா எலெக்ஷன் பிரிண்ட் பண்ற துணியில ஜட்டி தச்சு போட்டிருக்கீங்களா? அவங்க எல்லாம் சேர்ந்து உங்க மேல மான நஷ்ட வழக்கு போட்டா என்ன பண்ணுவீங்க? முட்டா பசங்க. சார், இங்க மானத்தையும் அவங்க தான் காப்பாத்திட்டு இருக்காங்க. நோ சான்ஸ். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேனர்லாம் குப்பை தொட்டி தானே சார் போகுது. அதுக்குன்னு அதான் சார் டவுசர் தைச்சிட்டோம். மிச்சத்தை தலகாணி தைச்சிட்டோம், வீட்ல இருக்கு சார். பாரதேசி பசங்களா, பிச்சைக்கார பசங்களா, முறுக்கி பசங்களா, புறம்போக்கு பசங்களா, கேப் மாரி பசங்களா, ஏண்டா என்கிட்டயே இவ்வளவு நக்கலா பதில் சொல்றீங்களா நீங்க? இப்ப சொல்லுங்கடா, எங்கடா என் பொண்ணு? சார், உங்க பொண்ணை தொலைச்சிட்டீங்களா? அது வந்து உங்களுக்கு பொண்ணு இருக்கான்னு கேட்டான் சார். இருக்காளா? அவளதான்டா உன் ஃப்ரெண்டு லவ் பண்ணா. அவன கண்ணத்திலே 4 வச்சு புத்தி சொன்னேன். நீங்க வந்தீங்க, அவளை தூக்குனீங்க, உங்க ஃப்ரெண்டு கூடயே அனுப்பி வச்சீங்க. ஐ அம் கரெக்ட். 100% கரெக்ட் சார். ஸ்மால் சஜஷன் யுவர் ஆனர். டேய் ராஜா, நடந்தத சொல்லுங்கடா. உங்க பொண்ணு கூட எங்க ஃப்ரெண்ட லவ் பண்ணா சார். போன வாரம் அவன் பாத்ரூம்ல துணியே போடாம குளிச்சிட்டு இருந்தா, அத உங்க பொண்ணு வந்து பாத்துட்டா. ஷட் அப். என் பொண்ணு எங்கன்னு கேட்டாக்க என்னமா சொல்றீங்க? 407 அந்த கயிறு எடுத்துட்டு வாயா. இவங்க 2 பேரையும் ஏரோப்ளேன் ஏத்தி விடுறேன். டேய் மச்சான், சொல்றா. லவ் சேர்த்து வச்சோம், இப்போ ஏரோப்ளேன்ல போறோம்டா. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன்டா. ஏத்துறேன்டா ஏத்துறேன். சரி சார். அப்பா ஏய் வாடா. நான் வரமாட்டேன். வாடா. நான் வரமாட்டேன்டி. சொல்றேன்ல, வரமாட்டேன்டி.
டேய் மாப்ள, ஹனிமூனுக்கு 5 நாள் போறேன்னு 3 நாளே திரும்ப வந்துட்ட. காலி ஆயிடுச்சுடா. காசு தான் என்கிட்ட இருக்கு. குடு. மூடுறா. என் கண்ணு உனக்கு எதுவும் ஆகல இல்லம்மா. அதெல்லாம் ஒன்னும் ஆகல, விடுங்க சார். சந்தோஷத்துல கண்ணி கழிஞ்சிட்டா, அவ்வளவுதான். நான் எதுவும் பண்ணல சார், அவன் தான் நேத்து ராத்திரியே ஹோட்டல்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டான் சார். சார் சார் நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்குறா விரும்புறோம் சார். எங்களுக்கு உங்க காசு வேணாம், வீடு வேணாம், சொத்து வேணாம், சுகமும் வேணாம் சார். ஆனா உங்க ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா போதும் சார். மிஸ்டர் பெல், மிஸ்டர் கேட்ஸ், ஹனிமூனை முடிச்சதுக்கு அப்புறம் இவன் ஆம்பளை ஐட்டம் போல இருக்க. சார் இதுல அவங்க 2 பேர் தப்ப எதுவும் இல்ல சார். நீங்க அவங்கள கூட்டிட்டு வந்தீங்கன்னு விஷயம் தெரிஞ்சது. 5 நாள் பேக்கேஜ வெறும் 3 நாள்ல முடிச்சுட்டு வந்துட்டோம் சார். நல்ல பையன்டா. ஹனிமூனே முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? சரி சரி, போங்க போங்க. எங்கேயாவது போய் சந்தோஷமா இருங்க சார். இங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய வேலை பண்ணி வச்சிருக்கானுங்க இவனுங்க. இவனுங்களை வெறும் கையோட அனுப்புறதா? சன்மானம் கொடுத்து அனுப்புறேன். சூப்பர். சார் சன்மானம் கொடுக்க போறீங்களா? டேய் சன்மானம் கொடுக்க போறாங்களாடா? கொடுங்க கொடுங்க, நல்லா கொடுங்க. எங்க 2 பேர் லவ்வையும் ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா. போயிட்டு வரோம். மச்சான் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஃபுல் ரீசார்ஜ்ல இருக்க. வா போலாம். ஏய் துணி பேக்ல இருக்குடா. அதுக்கு இப்ப வேலை இல்ல. டேய் மாமா, இப்பதான்டா காசு எல்லாம் காலின்னு சொன்னா. அதான் மாமா ரீசார்ஜ் பண்ணிட்டார்ல. சார் சன்மானம் நீங்க மாலை மரியாதை ஆரத்தி எதையுமே காணல. யோ 407 மாலை மரியாதை எல்லாம் ரெடி பண்ணுங்கடா. டேய் மச்சான் உட்கார்றா, பேலன்ஸே கிடைக்க மாட்டேங்குது. உட்கார்றா. அந்த போலீஸ்காரங்களுக்கு பாடி நடிக்கிறதுக்கு ஒரு பார்ட்டி கிடைக்கலையா என்ன? இல்லடா. சேம் ப்ராப்ளம் ஹியர். நமக்கு வந்து சிக்கிறவங்க எல்லாம் ஏன்டா பின்னாடி அடிக்கிறாங்க? ஸ்கூல்ல டீச்சர், இங்க இவரு. ஐயோ இருடா டேய், இவன் எங்க இருக்கான்னு ஃபோன் பண்றேன். ஹலோ, எங்கடா இருக்க? டேய் ராத்திரி தான் ஆடுனல, மறுபடியும் என்னடா ஆடிட்டு இருக்க? டேய் மச்சான் இடுப்பு ஒடிச்சிடுடா. யாரா அவன்? டேய் இன்னைக்கு அவன் மூஞ்சி அடிச்சு குழப்பல. டேய் யாரா நீ? அவன வாடா வாடா. டேய் கண்ணை எங்கடா வச்சு ஓடுற? டேய் உள்ள சரக்கு அடிச்சிருக்கானான்னு பாரு. இல்ல மச்சான், இவனுக்கு ஹார்ட் அட்டாக் போல. முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டி போறோம். நீ ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணு. ஆல்ட் கால் பண்றா. நீ எப்படா டாக்டருக்கு படிச்ச? டேய் கண்ட நேரத்துல காமெடி பண்ணாதடா. சீரியஸா இருடா. சார் அந்த ஃபோன் வேற எங்கேயோ விழுந்துச்சு போலயே. ஏய் இந்த பண்ணு. சார் சார் உண்ணா சார், பயப்படாதீங்க சார். சார் ஹலோ சார், இங்க பொண்ணாவளியால ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. உடனே ஆம்புலன்ஸ் எடுத்து வாங்க சார். ஆமா பூந்தமல்லி தான். சார் சரி சீக்கிரம் வாங்க. உண்ணாவாது. ஏய் அரை மணி நேரம் ஆகுமாடா? அரை மணி நேரமா? இல்லடா, அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணா வேலைக்கே ஆகாது. நான் இவரை கார்ல வச்சு ஹாஸ்பிடல் கூட்டு போயிடுறேன். நீ பைக் எடுத்துட்டு வா. இல்ல நான் தான் கார் ஓட்டுவேன். போடா முடிக்கிட்டேன். சரி சார் வாங்க சார். பாத்து பாத்து நல்ல வாங்க. டேய் சீக்கிரம் வா. பாத்துடா டேய். போன் எங்க போட்டேன்? நத்திங் டு worry. இந்த டேப்லெட்ஸை கொடுங்க. 2 days நல்லா ரெஸ்ட் எடுத்தா கண்டிப்பா சரியாயிடும். தேங்க்ஸ். ஓகே தேங்க்ஸ். வெல்கம். உங்க பேரு? பில் கேட்ஸ். 2 பேரும் சேர்ந்தா பில் கேட்ஸ். என்ன வேலை பாக்குறீங்க? அது வேலையும் இல்ல சார். அப்படி பார்த்தா நம்ம நாட்டுல எங்களை மாதிரி கோடி பேர் இருக்காங்க சார். அப்படியா? வாட்? ஓ ஏய் ஓபி அடிக்கிறேன்னு சொன்னடா. வேலை இல்ல, என்ன வேலை பார்க்கலான்னு இருக்கீங்க? சொல்றேன் கேளுங்க சார். நாங்க சின்ன வயசுல இருந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு எங்க ஆசை சார். யா உங்க 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா என் கம்பெனிலேயே வேலை பார்க்கலாம். நீங்க கம்பெனி வேற இருக்கா? அங்க நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? எனக்கு ஓனா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கு. அதுக்கு நான் தான் எம்டி. டைமுக்கு சரியா வந்து என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. நீங்க சரின்னு சொன்னா என் கம்பெனிலேயே வேலை பார்க்கலாம். நீங்க சார் வேலை மட்டும் கொடுங்க சார். உங்க சாஃப்ட்வேர் கம்பெனியா ஹார்ட்வேர் கம்பெனியா மாத்திரம்? சரி, உங்களுக்கு வேலை போட்டு தரேன். ஆபீஸ்க்கு வாங்க. ஏய் கங்கராஸ் மாமா, நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிட்ட. தேங்க்ஸ். சேம் டு யூ. அப்புறம் உங்க குவாலிஃபிகேஷன் என்ன? 8ஆம் கிளாஸ். ஃபெயில் சார். ஆமா ஃபெயிலா? என்னடா மறுபடியும் கை வைக்கிறான்? 8வது ஃபெயிலா போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணுமா உங்களுக்கு?
ஐயா சாமி, உங்களை காப்பாத்துனது எஜுகேஷன் இல்ல, நாங்க. உங்க வேலையும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். வாடா போலாம். லாஜிக்கா சொல்லிட்டீங்க. குட். ஐ லைக் யுவர் ஸ்பிரிட். சரி பை சார். ஒரு நிமிஷம். நான் வரும்போது யாரையோ இடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ, வரும்போது யார் மேல இடிக்கல, ஃபுட்பாத் மேல தான் வண்டி ஏத்திட்டீங்க. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாம அமைதியா ரெஸ்ட் எடுங்க. நாங்க போய் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். என்ன? பை. துட்டு. சரி வா. தேங்க்ஸ் சார். எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கே. அந்த இடத்துல நான் யாரையோ இடிச்சேனா? என்னால யாருக்கும் பிரச்சனையாச்சா? ஒயின் ஷாப்ல கூலிங்க பீர் கிடைச்சா எப்படி இருக்கும்? இந்த வேலை எங்களுக்கு கிடைச்ச உடனே அந்த ஆண்டவன் பொண்டாட்டியே இல்லாம புள்ள கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. பில்கேட்ஸ்னு பேரை வச்ச எங்களுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனி கேட்டு ஓபன் ஆயிடுச்சு. எல்லாரும் டிகிரி மேல டிகிரி வாங்கி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆனாக்கா எங்களுக்கு ஈஸியா அது கிடைச்சிருச்சு. Good morning. Good morning. Hi. Good morning. மிஸ்டர் கோபால் சார். நான் உங்களை ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க்கர்னு நினைச்சேன். எஸ் சார், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் சார். போயா நீ உன் ஹார்ட் ஒர்க்கும். மை ஃபுட் அப்படின்னு என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியும் சார். நீயும் என் ஹார்ட் ஒர்க்கும் செருப்புன்ட்டு. டேய், உன் செருப்பு இல்ல, என் செருப்பு. யார் தான் என்ன சார்? செருப்பு செருப்பு தானே. யோ, சும்மா கடுப்பேத்தாத. ப்ராஜெக்டை டெலீட் பண்ணி வச்சிருக்க. ஹார்ட் ஒர்க் யார் வேணாலும் பண்ணுவாங்க. நான் சொல்றது டூ ஹார்ட் ஒர்க், மேக் இட் ஸ்மார்ட். எஸ் சார். இன்னைக்கு ஈவினிங்குள்ள ப்ராஜெக்ட் ரெடி ஆகணும். ஓகே சார். யூ மே கோ நவ். அர்ச்சனா, சென்ட் பில் கேட்ஸ். அர்ச்சனா, பல்லவி அப்படி அனுப்பு. ஓகே சார். ஹலோ பல்லவி, பாஸ் கூப்பிடுறாரு. ஓகே, நான் வரேன். பாத்தியா, நம்ம பாஸ் நமக்காக வெயிட்டிங். குட் மார்னிங் சார். நாஸ்டா சாப்பிட்டீங்களா? முதல்ல இப்படி பில்டப் கொடுக்கறது நிறுத்துங்க. See, I cannot spend so much money on unproductive persons. என்னடா சொல்ற? அப்படினா தேங்க் யூ சார். சார். உன் தலை. நான் ஒன்னும் உங்களை பாராட்டல. பான் பீடா போடாம உங்க மூஞ்சில துப்புறேன். ஆமா, உங்க இங்கிலீஷ் எங்க வரை வந்திருக்கு? ஏபிசிடி வரைக்கும் வந்துருச்சு சார். மீதியெல்லாம் தேடிட்டு இருக்கோம். டைப் பண்றது சரியா இல்ல சார். அதுக்கு என்ன ஆச்சு? லூசு பையலுங்க தப்பு தப்பா ஏபிசிடியை பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க சார். ஒவ்வொரு எழுத்தும் எங்கெங்கயோ இருக்கு. நீங்களே நல்லா பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். கம் இன். ஹலோ சார், குட் மார்னிங். Wow, Pallavi, you are looking very beautiful in this dress. Thank you. Shall we take one selfie? உங்க மகளா சார்? Shut up, man. Pallavi, meet Bill Gates. Hi. ஹலோ. ஓகே. ஹாய். வணக்கங்க. இவருக்கு மட்டும் ஷாக் அடிச்சிருக்கு, உங்களுக்கு அடிக்கலையா? ஒருவேளை மண்ணு இருந்திருக்கும். எங்க இன்னொரு அடி கொடுங்க. இல்ல, இட்ஸ் ஓகே. இருக்கட்டும். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நான் சுண்டு வரல கூட தொடல. ஆனா கையை பிடிச்சு அமுக்குறானுங்க. இவனுங்கள டம்மி பண்ணுமே. பல்லவி, இவங்க ரெண்டு பேரும் 9th ஸ்டாண்டர்ட் ஃபெயில். சார், தப்பு தப்பா சொல்லாதீங்க. 8th ஸ்டாண்டர்ட் ஃபெயில். Forever. What can I do for you, sir? See, Pallavi, இவங்க ரெண்டு பேருக்கும் நீ இங்கிலீஷ் சொல்லி தரணும். What? What? You want to even teach English? These fools? That's never gonna happen. நம்மள பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்கடா மச்சான். தேங்க்ஸ். தேங்க்ஸ். பல்லவி, this is my request. ப்ளீஸ், அது இவங்க ரெண்டு பேரும் என் உயிரை காப்பாத்தினவங்க.
நாங்க வண்டியில வந்துட்டு இருக்கும்போது சார் அப்படியே பப்பரப்பான்னு விழுந்துட்டாருல. ஹலோ. ம் ம் இவங்க 2 பேரையும் லைஃப்ல எப்படியாவது பெரிய ஆளா கொண்டு வரணும். உங்களுக்கு வேலை ஏதாவது இருந்தா வேற ஆளுக்கு ஷிஃப்ட் பண்றேன். ப்ளீஸ் இந்த ஒரு வேளை எனக்காக பண்ணுங்களேன். ப்ளீஸ் ப்ளீஸ். But sir, okay. Thank you. Come on. ஹலோ. ஒன்லி இங்கிலீஷ் மட்டும் தான் கத்துக்கணும். அதை தவிர வேற எதுவும் யோசிக்க கூடாதுன்னா. வேற என்ன? சும்மா ஜோக்ஸ். எம்டி அவ்வளவு உசார் பண்ண பாக்குறான் மச்சான். ஐயோ மிஸ்டர் கேட்ஸ், அந்த கடவுள் லீவ்ல நல்ல மூட்ல இருக்கும்போது இவள படைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன்டா. நாமா இருக்காடா, சூப்பர்ரா. உண்மையாடா? அங்க போயிட்டு இருக்கிற ஃபிகரு, இவ சாப்பிட்டுட்டு இருக்கிற பர்கரு ரெண்டும் கிடைச்சா சொர்க்கத்துக்கு 3 இன்ச்சு இல்ல? Hey you two, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ என் கூட வர போறீங்களா இல்லையா? வாங்க. ஏண்டி காசே இல்லன்னு இப்படி பர்கர் சாப்பிட்டுட்டு இருக்க? உங்க அப்பா என்ன வேலை பாக்குறான்? எங்க அப்பா சாணி அல்றாரு. அப்படியா? டேய் நானும் வரேன்டா. இந்தா வாங்க சாப்பிடு. இங்க பாருங்க, ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும்னா அந்த லாங்குவேஜோட சினிமாவை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். நீங்க இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாம் பாப்பீங்களா? ஓ, டெய்லியும் பாப்போமே. அப்படியா? இவனுங்க 2 பேரும் இங்கிலீஷ் கத்துக்க அனுப்பிச்சா டயலாக்கே இல்லாத இங்கிலீஷ் படம் எடுப்பானுங்க போல் இருக்கு. ஹலோ, how do you do? எங்க அம்மா சத்தியமா எனக்கு டாவ் இல்ல, அவனுக்கு டாவ் இல்லைங்க. நீங்க வேணா டாவ் அடிக்கிறீங்களோ? நான்சென்ஸ். அவங்க யாருங்க? சி, இவ்வளவு போய் அவங்களுக்கு டீச்சர் ஆக்கணும் பாரு. நல்ல குடியாரன்ட்ட ஸ்காட்ச கொடுத்த மாதிரி. ஹலோ, குட் மார்னிங். Had you breakfast? No madam, we had dinner. எவ்வளவு தடவை சொல்றது? காலையில சாப்பிடறதுக்கு பேரு டின்னர்னு சொல்ல மாட்டோம், பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவோம். பிரேக்ஃபாஸ்ட் இல்லனா டிஃபன்னு சொல்லுவோம். ஐயா, எங்களுக்கு தெரியும், சும்மா இருமா. நைட்டு மிச்சமான சாப்பாட்டுல சித்ரானா செஞ்சு சாப்பிட்டு வந்தோம், அதான் டின்னர்னு சொன்னோம். ஏதோ இவளுக்கு தான் எல்லாம் தெரியற மாதிரி வந்துட்டா. இதுக்கு மேல என்னால முடியாது. 2 மாசம் ஆச்சு, இன்னும் ஒரு எழுத்து கூட கத்துக்கல. இவனுங்களை ஏதாவது பண்ணணும். Baby, Hello, in your hello, cash, hello, hello. in your Hello, cash, I love you, baby. Hey, how do you do, peoples? All of busy are free. What? Oh shit. Listen peoples. Water bill, current bill, phone bill, gas bill. This is one bill. Home gate, bathroom gate, toilet gate, only gate. Yeah, that's it. We are software engineers, but all hardware engineers. Yes. Yes. How's my English? Today English enough. Closing time. We will go home. Home, yeah, home. கொஞ்சம் கூட அறிவில்ல. கத்துக்கிட்ட 4 வேர்டுக்கு இவ்ளோ பில்டப் உங்களுக்கு. இன்னும் வீட்டுக்கு போறதுக்கு டைம் ஆகல. வாயை முடிக்கிட்டு போய் வேலையை பாருங்க. ஆனாலும் பார்க்க செமையா இருக்கல்ல. நான் சாகணும். எப்படி சாகலாம்? எப்படி சாகலாம்? அவனுங்க 2 பேரையும் பார்த்தா அப்படியே கால்ல போட்டு மிதிக்கணும்னு தோணுது. என் உயிரை காப்பாத்தி என் கையை கட்டி போட்டானுங்க. உயிரை காப்பாத்தினானுங்கன்னு கூப்பிட்டு வேலை போட்டு கொடுத்தா நான் லவ் பண்ற பொண்ணு மேலே கண்ணு வைக்கிறானுங்க. இல்ல, ஏதாவது பண்ணி என் வழிக்கே வராத மாதிரி பண்ணணும். என் வழிக்கு வராத மாதிரி பண்ணணும். Hello. Hello, buddy. How are you, man? I am not well. I am in the hell. Don't worry. உன்னை ஹெல்ல இருந்து எவன்ல மாத்திர வாய்ப்பு வந்திருக்கு. What? There is a big project is coming. நம்ம கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்க 2 ஃபாரின் டெலிகேட் வந்துட்டு இருக்காங்க. ஒரு வாரம் நம்ம அவங்கள சூப்பரா மேனேஜ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் நம்மளோடது தான். என்ன சொல்ற? ஒரே கல்லுல 2 மாங்கா. Thank you, my friend. Thank you. Okay. Let them come. Let them come. See you then. Yes sir. Send Bill Gates. Okay sir. சார் கூப்பிட்டீங்களா? கூப்பிடுறதுக்கு எங்க தூரமா மாடு மேய்ச்சிட்டு இருந்தீங்களா? கொடுத்தா மேப்போம். உங்க இங்கிலீஷ் கிளாஸ் எப்படி போகுது? சார், இட்ஸ் கோயிங் ஆன் வெல் சார்.
சார் அந்த மேடம் பல்லவி இருக்காங்கல்ல, ஐயோ அவங்க வாயை திறந்து இங்கிலீஷ் பேசும்போது நம்ம எல்லா இடத்துலயும் அப்படியே ஹவுஸ் ஃபுல் ஆயிருது சார் இங்கிலீஷ். என்ன நான் சொல்லிட்டா கேக்குறீங்களா? இன்னையோட உங்க ட்ரைனிங் பீரியட் இஸ் ஓவர். அப்படின்னா சார் இன்னையில இருந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறேன். சர்ப்ரைஸ் உங்களுக்கு வைத்திருச்சுடா. ஃபாரின்ல இருந்து 2 டெலிகேட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஒரு வாரம் ஃபார்ம் ஹவுஸ்ல அவங்கள பாத்துக்கிற வேலையை உங்களுக்கு கொடுக்குறேன். அவங்கள நீங்க நல்லா பாத்துக்கிட்டா நம்ம கம்பெனிக்கு நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கும். ஒரு வாரம் நீங்களே உங்களுக்கு பாஸா இருப்பீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா சார். நம்ம இங்கிலீஷ் கிளாஸ் இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. பல்லவி டீச்சரையும் கூட அனுப்புனீங்கன்னா. நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. இல்ல சார் அது. நோ, கெட் ரெடி டு கோ. ஓகே சார், வாடா போலாம். சார் அது ஃபாரின்ல இருந்து பொண்ணுங்களும் வருதா? நான் பார்த்த பொண்ணியை என்கிட்ட இருந்து புடுங்கலான்னு பாக்குறீங்களா? அந்த ஃபாரின் டெலிகேட்ஸ் கூட வரட்டும். அவங்க கூட உங்களை கோத்து விட்டுறேன். அவங்க 2 பேருக்கு தமிழ் வராது, உங்களுக்கு இங்கிலீஷ் வராது. பேலன்ஸ் பண்ண முடியாம அப்படியே நடுங்கி சாகணும்டா நீங்க. மேட்டர் தெரியுமா? தெரியாது. தெரியாத. அப்ப போ. டேய், அந்த பிச்சைக்கார பசங்க ஃபாரினர் ஏதோ டைம்க்கு வந்துருவாங்கன்னு என்னென்னலாம சொன்னேன். இன்னும் ஒருத்தனை கூட ஆளை காணோம். தொலைஞ்சாங்கன்னு தெரியல. மிஸ்டர் பில் கேட்ஸ். வாட் கேர்ள்? போர்ட் மீட்டிங் முடிஞ்சது. ஃபாரின் டெலிகேட்ஸ் கீழே வெயிட் பண்றாங்க. போங்க. முதல்ல நீ போ. நமக்கே வேலை சொல்ல. பாத்து பேசுறா. ஹலோ, நாம பாஸ் சொல்றதே கேட்க மாட்டோம். இவ சொல்றதெல்லாம் கேட்டுருவோமா? இல்ல உனக்கு தான்டா சொன்னேன். இதுல வேற ஆள் மாதிரி ஹைஃபை வேற. Mr. Gates, I think you have been finished all the procedures by now. I think you both are the higher employees in this company. Is it? We could give them training if required. I'm having lots of people who do that. கொஞ்சம் வாயை மூட்டு வண்டியில ஏறற எல்லாம் வாயை வச்சிடுவேன். That's great. So, are we going now? Mr. Gates, are you coming? So, Mr. Gates, how long the farmers from here? Is the farmers good? I would look forward to learn your culture, Mr. Gates. So, Mr. Gates, are you married? How long are you working with our company, Mr. Gates? What you are, Gates? What are you saying, Gates? What? அட கடவுளே, அது கார் சீட்டு. சன்னிலியம் தொடல. கீழே இருங்க. நீ ஒரு டிரைவர், ஓனர் ரேஞ்சுக்கெல்லாம் பில்டப் கொடுக்காத. நாங்க யாரும் தெரியல. பில்லு கேட்ஸ். நாங்க ஒரு சொடக்கு போடுறதுக்குள்ள உன் பில்லெல்லாம் செட்டில் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவோம் பாத்துக்க. ஆனா அப்பெல்லாம் பண்ண மாட்டோம். பொழைச்சு போ. கரெக்டா? நான் வீட்டுக்கு போய் சேர்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல நீங்க எவ்வளவு நாள் தங்குறீங்கன்றத நானும் பாக்குறேன். மிஸ்டர் கேட்ஸ், இவன் லோக்கல் பீஸ். இவனை எப்ப வேணா வெச்சு செய்யலாம்.
இன்டர்நேஷனல் பீஸ் உள்ள இருக்குது. சோ ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணும்ல. கம் ஆன். ஓகே. யோ கெட் அவுட் நான்சென்ஸ். எல்போ டிரைவர். எல்லோ போர்ட்னு சொன்னடா டேய். ஹாய். ஹலோ. வெல்கம். Thank you. வெல்கம் Hi. சார். நல்ல சென்ட் போட்டுருக்காங்க. How are you? You want kiss? What? Kiss No, chocolate? no, thank you. It's so beautiful. Thank you. I'm talking about your building. பேய் வீடு கூட பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் உஷாராவே இரு. What? You know, big bungalow. Yeah. Good looking. Inside, very hard. What? No. You come go inside. After that tell what? டேய் நகத்தை கடிச்சிட்டு இருக்க லகேஜ் எடுத்துட்டு போடா. Yeah, okay, I'll take it. நீங்க இல்ல. டேய் டிரைவர் ஓட்ட தான சொல்றேன் லகேஜ் எடுத்து வைடா. டேய் போடா. லோக்கல் பீஸ் நான் சொல்றேன். சொரிஞ்சண்டா. சைடுல போய் சொரி போடா டேய். வணக்கம். நான் ஒரு வாட்ச்மேன். சோமு என் பேரு. ஏன்னா வாட்ச்னா கையில இருக்கணும், வாட்ச்மேனா கேட்ல இருக்கணும். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஹலோ, எனக்கும் இங்கிலீஷ் தெரியும். வாட்ச்மேன்னா வீட்டை பாத்துக்கிறவன். உள்ள இருந்தாலும் பாத்துக்குவேன், வெளியே இருந்தாலும் பாத்துக்குவேன். வாட்ச் பண்றது தான் இம்பார்ட்டன்ட். உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன். ஓகே? டேய் மச்சான். என்ன மச்சான்? என்னடா பேச்சு கொடுத்தா எல்லாம் உன அடிக்கிறதுக்கே வரானுங்க. பாத்துக்கலாம் விடுறா. ஐயோ வாசல் வரைக்கும் வந்துட்டாங்களே. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சொல்றான். நமஸ்காரம் சார். வணக்கம் சார். எங்களுக்கு சொன்னாரு. நான் இந்த வீட்டோட குக்கு. இங்க நார்த் இந்தியனோ சவுத் இந்தியனோ இல்ல ஃபாரினோ என்ன ஸ்டைல வேணா குக் பண்ணி தருவேன். நான் மட்டும் சமைச்சேனாக்கா நீங்க அப்படியே டேஸ்ட்ல அப்படியே நக்கி சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு இருக்கு. சும்மா பாத்துக்கிறேன். யார் இந்த மைசூர் பாக்கு இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு? இவ பேரு சுந்தரி. அவ மேல யாராவது கண்ணை வச்சா நான் அவங்க மேல கத்தியே வைப்பேன். போட டேய், எங்ககிட்ட அருவாலே இருக்கு. மைசூர் பாக்கு மாதிரி சூப்பரா இருக்க. நீ என்ன வேலை பாக்குற? பாத்திரம் கழுவுவேன். எதையெல்லாம் கழுவ? ஐயோ இந்த கையாலையா கழுவ? தொட்டு பாத்துக்கிறேன். பலபலான்னு இருக்கு. நானும் ரொம்ப தூரத்துல வந்திருக்கோம். எங்களையும் கொஞ்சம் கழுவி விடுறீங்களா? இவ கழுவி விட்டா அதுல கொஞ்சம் விஷம் இருக்கும். பரவாயில்லையா? நான் கழுவி விட சொன்னது இவ கிட்டடா டேய். அவ என்னோட பொண்டாட்டி. யாராவது வந்தா போதும் பள்ளி இழிச்சுக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்கேன். உள்ளவா நான் பாத்துக்கிறேன். ஏய் அதெல்லாம் விடுங்கப்பா. சரி அது இருக்கட்டும். எப்ப நீங்க இங்க இருந்து கிளம்ப போறீங்க? வாயிலையம் பண்ண வைக்க. ஸ்டார்டிங்ல நீ எண்டு கார்டு போடுறியா? நாங்க என்ன வீட்டுக்குள்ளே போகல, அதுக்குள்ள எப்ப கிளம்புவீங்கன்னு கேக்குற? ஓ, நீங்க இந்த வீட்டுக்கு என்ட்ரி ஆகணும்னு வேற நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த வீட்டை பத்தி ஓனர் எதுவும் சொல்லலையா? யோ அந்த விஷயத்தெல்லாம் விடு. இங்க பாரு, இவங்க எங்க கெஸ்ட். இவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு துளி கூட டஸ்ட் ஆக கூடாது. அப்படி பாத்துக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும்யா. இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல பேய் பிசாசு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லல. அதெல்லாம் சொல்ல. இப்ப என்ன அதுக்கு? பேயா? என்னடா பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்கான்? மிஸ்டர் கேட்ஸ், மிஸ்டர் பில், டோன்ட் வரி. பூதனா கிளப்புவோம், பேயோட பார்ட்டி பண்ணுவோம். சூப்பர். What is saying? He is saying you beautiful. Oh, please stoop. Okay. You know devil like like this, like this. No. Devil. We love devil. We would like to see it. Yeah. ஏய், பேயினாலே நமக்கு காத்து போகுது. இவனுங்க என்னடான்னா பேய பார்க்கணும்னு துடிச்சிட்டு இருக்கானுங்க. சார் இதுக்கு மேல உங்க இஷ்டம் சார். எனக்கும் ஃபேமிலி இருக்கு சார். அவங்கள பார்த்தா எனக்கு பிடிக்காம வேணா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்ச இந்த ஒரே லைஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். என்ன ஆனாலும் 6 மணிக்கு மேல நான் இருக்க மாட்டேன் சார். போடா மிஸ்டர் பெல். மிஸ்டர் கேட்ஸ், 6 மணிக்கு தான் பேய் வருமா? நாம ஏன் அது வரைக்கும் வெயிட் பண்ணோம்? இப்பவே கிளம்பிடலாம். வந்துடுறோம் மச்சான். டோன்ட் வரி. முதல்ல வீட்ல என்ட்ரி கொடுப்போம். பேய் இருக்கா இல்லையானா அப்புறம் செக் பண்ணிப்போம். ஏய், எங்ககிட்ட பேய் இருக்குன்னு சும்மா அடிச்சு விடுறியா? நீ பேய காட்டிட்டு தான் வீட்டுக்கே போற. Let's go inside. Yes. Yeah, baby. Come on, let's go inside. Yes, come on. ஹோல்டரே இல்லாத பல்புக்குள்ள என்னோட விரலை விட சொல்ற மாதிரி ஆயிடுச்சுடா என் நிலைமை. கரண்ட் இல்லனாலே என்னோட ஹார்ட் வெடிச்சிரும். இதுல பேய் பிசாசுன்னுலாம் சொல்றானே. சோலி முடிஞ்சிரும். மூட்டு வா. வாடா. பகல்லையே பேய் மாதிரி இருக்கானே. சொல்லாம கொல்லாம நைட்டு ஓடிடலான்னு பார்த்தா பேய் நைட்டு தான் வருமா? என்னடா இது? யாராவது கூப்பிட்டாங்களோ? அப்பா பால்ல புளிப்பழம் இவ்வளவு வெள்ளையா இருக்கா?
எங்க வேலை எல்லாம் முடிஞ்சது. நான் இப்ப கிளம்புறேன். ஏய் எங்களுக்கு பேயை காட்டிட்டு அப்புறம் கிளம்பு. ஆ. Bloody watchman. Hello, madam. How is the eating meals? Oh, it was very tasty. Thank you. Hey, listen. When the devil was come? Yes, man. We are waiting to see the devil. Where are we going to stay? Devil. Come, devil, come. யாரா அவ பாய் ஃப்ரெண்ட் ரூமுக்கு கூப்பிடுற மாதிரி பேயை கூப்பிட்டு இருக்கா? ஏமா ஏய் வாயை முட்டு சும்மா இருமா. மிஸ்டர் கேட்ஸ் அவங்க கூப்பிட்டா இப்ப வரவ போகுது. நான் இவனை உளுந்து ஊற வைக்க சொல்றேன். அது எதுக்குடா? பேய் வந்தா தோசை சுடணும்ல, இல்லனா வந்ததுங்களுக்கு வடை சுட்டு போடுவோம். டேய் இப்பலாம் பயமுறுத்தாதடா, நான் எஞ்சி போயிடுவேன். சும்மா இருங்க சார். உளுத்தம் பருப்பு ஊற வச்சதுக்கு அப்புறம் வடை தானே சாப்பிடணும். சார் வா 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 எடுத்துட்டு வந்து. சார் பால் நல்லா இருக்கு இந்த ஆளு. சார் அந்த ஆளோட ஓனர் நானு சார். எடுத்துக்கோங்க, குடிச்சா நல்லா தூக்கம் வரும். சூப்பு குடிச்சா நல்ல ஸ்டாமினா கிடைக்கும். ஆனா பால் குடிச்சா இன்னும் என்னென்னமோ ஆகும். சீ, நீங்க ரொம்ப நாட்டிப்பா. மூடி வாயா. சார் இது நியாயமா சார்? சார் ஏன் முன்னாடி இதெல்லாம் பண்ணாதீங்க சார். நான் போனதுக்கு அப்புறம் வேணா பண்ணுங்க. நான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட போறேன் சார், ப்ளீஸ். யோ ஏன்யா நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்க என்ன கையை பிடிச்சி இந்த மாதிரி இழுத்தோமா? இல்ல 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 எங்கயாவது இப்படி புடிச்சோமா? இல்ல இல்ல இல்ல. அப்புறம் ஏன்பா இப்படி பேசுறீங்க? இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணதே இல்ல சார். நானும் வந்ததுல இருந்து பார்த்துதான். இல்லையா மலை மாதிரி சாச்சிட்டான். He was fine. ராமு. விடுங்க சார். ஏய் ராமு. விடுங்க சார். விட மாட்டேன். விடுங்க சார். டேய் இவ்வளவுன்னு இருக்கே. விடுங்க சார். Don't worry, he'll be fine. விட்றோ. Look at the people. டேய் ஏய் ராமு. விட்றா. Devil. Oh my God, devil. பேய கூட விட்டு வைக்க மாட்டீங்களாடா? நான் மரியாதையா சொல்றேன். இங்க இருந்து போயிடுங்க. போயிடுங்கன்னு சொல்றேன்ல. போயிடுங்க. இல்ல He saw the devil. மச்சான் தொடறதுக்கு முன்னாடி குழந்தை மாதிரி இருந்தா இப்ப என்னோட கொலகாரி மாதிரி பேசிட்டு போறா. Wow, hey, where are you going? Hey, Jay. சார் எடுத்துக்கோங்க. எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்றேன், ஆனா எந்திரிக்கவே விட மாட்டேங்கிறியே. சி, விடுங்க சார். நான் ஒரு வாட்டி பிடிச்சிட்டேன்னா முடிக்கிற வரைக்கும் விடவே மாட்டேன். எழுந்திரிச்சாதானே முடிக்கிறதுக்கு. முதல்ல கட்டில விட்டு எழுந்திருங்க. காஃபி குடிங்க சார். இந்த கையால காஃபி இல்ல, விஷம் கொடுத்தா கூட நான் குடிப்பேன். அப்படியா? நீ என் கைய பிடிச்சிருக்கிறது என் புருஷன் பார்த்தா காஃபி இல்ல விஷம் தான் தருவான். முதல்ல கண்ணை திறங்க. திறக்கட்டா? விடுங்க சார். திறக்கவா? விடுங்க சார். திறக்கட்டுமா? விடுங்க சார். திறந்துட்டா. ஏய் எங்கடா ஓடுற? ஏய் ஏன் தெரிச்சு ஓடுறான்? என்னமா பண்ண? சார் உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க நான் ஒன்னும் பேய் இல்லைன்னு. ஐயடா. குளிச்சிட்டீங்களா? அவரு குளிக்கலனா குளிக்க வைக்க போறியாடே? வாடி வெளிய. வந்து வேலைய பாரு. இவ வேற கூப்பிடுறானே. என்ன சார் நீங்க? நேத்தே உங்களுக்கு நான் கிளிக்கு சொல்ற மாதிரி சொன்னேன்ல இங்க பேய் இருக்குன்னு. என் பேச்சையே கேட்கலையே சார் நீங்க. பாருங்க இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி சார், நான் இங்க இருக்கவே மாட்டேன், இருக்க மாட்டேன். டேய் எந்திரா மேல. டயலாக் பேசுறதுக்கு வந்துட்டான். ஏய் மச்சான், நேத்து அப்படி நடந்ததுக்கு அப்புறமா நம்ம இங்க இருக்கணுமாடா? டோன்ட் வரி மாமா. ஏய் சோமா, பேய் நம்மள எதுவுமே பண்ணல. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஓவர பில்டப் கொடுக்குற. என்ன மேட்டர்? ஐயா ஒரு மேட்டர் இல்ல சார், உங்க சேஃப்டிக்காக நான் சொல்றேன் அவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் உங்க இஷ்டம் சார். அப்படியா? இன்னைக்கு ஃபுல்லா நீ இங்க தான் இருக்கணும். ஐயோ நான் இருக்க மாட்டேன் சார். இருக்க மாட்டியா? மாமா இருக்க மாட்டாராமா? என்னடா பண்ணு? சரி அப்படின்னா இந்த வீட்ல இருந்து நீ திருடிட்டு போயிட்டேன்னு உன் மேல போலியே ஒரு கம்ப்ளைண்ட் போட்டுருவேன். ஐயோ சார் அப்பெல்லாம் பண்ணாதீங்க சார். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க இருக்க. கருமுண்டா. இங்க என்னையா பண்றீங்க? சன் பாத்து, ஷவர் பாத்து, வாங்கிய பாத்து, இப்படி எல்லாம் பார்த்தவங்கடா அவங்க. டேய் இந்த எருமவாட்ட தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களை குளிக்க வச்சிட்டீங்களேடா. என்னடா பண்ண போறீங்க இவங்கள? இங்க வா.
என்ன ஃபாரின் ஃபிகரை நீச்சல் ட்ரெஸ்ல பார்க்கணும்னு தோணுச்சு. அதுக்குதான் இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டு நாங்க வர வச்சோம். அவ்வளவுதான். அடுத்த வீட்டு பொண்ணுங்களை இப்படி எல்லாம் பாக்குறது தப்புதான் சார். உன் வீட்டு பொண்ணுங்களை நான் ஒன்றும் பார்க்கல, பொத்திட்டு போடா. பொண்ணுங்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டீங்களாடா? தூ படாதே. ஏய் யூ கண்டினியூ. தேச்சி நான் ஊத்தி. நாளைக்கு துணி அவுத்து விட்டு மசாஜ் பண்ணி விடலாம்டா மச்சான். டேய் மாமா, அந்த ஃபாரின் பீஸுங்க நாம என்ன சொன்னாலும் கேக்குதுடா. இல்ல சார் ஜூஸ். ஐயோ டேய் மாமா, எங்க போறாலும் பின்தொடர்ந்து வராளே. ஐயோ சார், யார் என்ன பார்த்தாலும் தொட்டு பேசணும்னு நினைப்பாங்க சார். ஆனா உங்க ஃப்ரெண்ட் எதுக்கு சார் என்ன பார்த்ததும் ஓடி போறாரு? அது நைட் எஃபெக்ட். சரி, அவனை விட்டு தள்ளு. நான் தொடவா? ஐயோ சைக்கிள் கேப் படுத்தால நீ பட மாட்டல. போடி ஓடி போ. இவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா நீங்க? இரு அப்படியே எங்க போட்டுறேன். எதையும் காணோம். நீங்க என்ன பண்ற? அதான் மத்தியான சாப்பாடுக்கு என்ன வேணும்னு கேட்கலான்னு வந்தேன். விஷம். என் பொண்டாட்டி இப்படியே பார்த்து இருந்தா எல்லாருக்கும் விஷத்தை கொடுத்து மர்டர் பண்ணிடுவேணும். கண்ணை மூடி திறந்தா பூதம் நிக்குது. ச்சே, இவன் எங்க போனா? மிஸ்டர் கேட். சவுண்ட் எஃபெக்டே சரியில்லையே சாமி, என்ன மட்டும் காப்பாத்து சாமி. வீட்டுக்கு போறேன்னா இங்கே உட்கார வச்சுட்டானுங்களே. டேய் என்ன நேத்து உளுந்து ஊற வைக்க சொன்ன, இன்னைக்கு என்னத்த ஊற வைக்க சொல்லியிருக்கேன்? இன்னைக்கு டேங்க்ல தண்ணியை ஃபுல் பண்ண சொல்லியிருக்கேன். தண்ணியா? எதுக்குடா? நீ பேய் கையில சாவறத விட பேசாம தண்ணியில விழுந்து செத்துருன்னு சொல்றேன். அப்பா நீங்க தண்ணி வேணா அடிங்க, இல்ல ஏதாவது பண்ணிக்கங்க. நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புறேன் சாமி. இல்லடே மூடிட்டு உட்காரு. எங்க ரெண்டு பேரையும் பேய் கிட்ட போட்டு கொடுத்துட்டு நீ மட்டும் எஸ்கேப் பண்ணலான்னு பாக்குறியா? அவ்வளவுதான் உன்ன. அப்புறம் இவன் என்ன இப்படி கத்திட்டு இருக்கா? But we want to see the devil. Yeah, that's right. தூக்கிட்டு போய் புதைக்க. ஏய் எழுதுடா. வாடா என் கூட டெவில காட்றேன். Show the devil now. We'll go. Come baby. இருக்கு வா. Yeah. ஏய் நகந்த கொன்று சார் நானும் போறேன். வாய் மூடு. வாங்க வாங்க. Come inside. I saw. Yeah. Yeah, See you. You back? Hey, where are you going? Open the door, Hey, man. hey, Hey, we can't wait here. Open the door. Gates. அவங்க ரெண்டு பேரையும் ரூம்ல போட்டு பூட்டிட்டா. அதுங்களே நம்மள பயமுறுத்துதுங்க. சரி கூட்டு உட்காரு. நடிக்காதடா டேய், எனக்கு தெரியும். சோமா என்னாச்சுடா? என்னடா ஆச்சு? டேய் அவன் தான் போறேன்னு சொல்றான் இல்லையாடா? இந்த பேய் கிட்ட அவனை சாகடிக்க பாக்குறீங்களா? சார் சார் என்ன சார் பண்ண? நான் என்ன சார் பண்ண? நான் ஏதோ பண்ணல சார், ஏதோ பண்ணல. நான் என்ன பண்ணல இப்போ? சார் ஐயோ டேய் எங்க போய்ட்டான்? சார் காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க. ஐயோ உட்கார கூட முடியலையா அம்மா. இழுத்து போத்திட்டு தூங்குறானுங்க பாருங்க. இவனுங்க சவகாசமே வேணாம், இடத்த காலி பண்ணலாம். இவ்வளவு நடந்தும் கூப்பிடுறானுங்க பாரு. இன்னும் உயிரோட தான்ப்பா இருக்கும். ஏய் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, பேயால ஒரு முடிய கூட புடுங்க முடியாதுன்னு. முடியா? டேய் கட்டி தயிர் மாதிரி இருந்த பாடிய கடைஞ்சு மோர் ஆக்கிருச்சா. ஏய் நீ ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க? அதான் சாவுல இல்ல. நான் செத்துருவேன்னு வேற பிளான் பண்ணீங்களா? ஏய் அப்பா என்னால முடியாதுடா, நான் இங்க இருக்க மாட்டேன். எனக்கு இந்த வீடு வேணாம், இந்த வேலையும் வேண்டாம். நீங்க இனிமே இங்க தங்குனீங்கன்னா உங்களுக்கு இதே நிலைமை தான்டா. சரியான தொடனடிங்கி. மிஸ்டர் பில். மிஸ்டர் கேட்ஸ். நீ வேணா இங்க இருற சாமி. இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. எனக்கு இந்த ஆபீஸ் வேண்டாம், பேரும் வேண்டாம். நான் ஊரு போய் சேர்றேன். டேய் சொல்றத கேளு. தப்பி தவறி உயிரோட வந்துட்டா இல்லனா எனக்கு என்ன ஆயிருக்கும்? சரிடா, நீங்க பாஸ் கிட்ட சொல்லிட்டு போயிரலாம்டா. இரு அவனுக்கு கால் பண்றேன். ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ பாஸ், நீங்க அந்த பல்லவி கூட பல்ல கட்டி பேசுறதுக்கு எங்களை இங்க கோத்து விட்டீங்களா?
இங்க பேய் இருக்குன்னு எங்ககிட்ட சொல்லவே இல்ல. நாங்க இங்க இருக்க மாட்டோம், திரும்பி வந்துடுறோம். யாரா சேர்க்கறது? எங்களுக்கு இந்த வேலையே வேண்டாம். வாய மூடுங்கடா. நீங்க வாங்கியிருக்க டிகிரிக்கு எந்த முட்டா பையடா வேலை கொடுப்பான்? அத நீங்க கொடுத்துருக்கீங்களா? அதுவும் உண்மைதான்டா. உங்களுக்கு வேலை கொடுத்தேன்ல, நான் முட்டா பையதான்டா. ஒதுக்கிட்டாரு. பாருங்கடா, நீங்க என் உயிரை காப்பாத்துனீங்க. அதுக்கு நான் வேலை கொடுத்தேன். 2 நாள் மேனேஜ் பண்ணுங்கடா. என்ன ஆனாலும் இந்த ப்ராஜெக்ட் நம்மளை விட்டு போக கூடாது. அப்படி ஏதாவது ஆனா சாப்பாட்டுல மண்ணு விழுந்த மாதிரி தான். உங்க சாப்பாட்டுல மண்ணு விழக்கூடாதுன்னு எங்க வாயில அரிசி போட பாக்குறீங்களா? என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 2 நாள் மேனேஜ் பண்ணுங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போன வைங்க. ஹலோ 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 பாஸ். இப்போ என்னடா மச்சான் பண்றது ஒண்ணும் புரியலையே. அடிக்கிட்டு தான் ஆகணும். அடிச்சா கிட்னில கல் வந்துருமே. ஓ அது இல்லடா, இன்னைக்கு ஒரு நாள் இந்த இம்சையை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும்ன்றேன். Good morning. Had a nice sleep? நைஸ் ஸ்லீப். ராத்திரி எல்லாம் பேய்க்கு பயந்துட்டு கையில செருப்ப சப்பர் மாதிரி பிடிச்சிட்டு இருந்தோம். இவன் என்னடா நைஸ் ஸ்லீப்னு கேக்குறா. ஏய் கெட் லாஸ்ட் கெட். We have to do something about it. Yeah, I think so too. சோப்பா, இன்னைக்கு நம்ம வந்த வேர்வியை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா 2 ஏக்கர் வயலுக்கே தண்ணி பாய்ச்சிருக்கலாம். Oh yeah, this camera will capture all these things. டேய் பில்லு. ஏய் இங்க வாடா, கம் ஆன். என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த வீட்ல உனக்கு என்ன வேலை? கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்க டைனோசர்க்கெல்லாம் புல்லு வெட்டி போடுறது. அப்புறம் டிரைவரை கூப்பிட்டு என்னடா வேலைன்னு கேட்டா கோவம் வராதா? டிரைவிங் பண்றது. டிரைவர் வேலைன்னு சொல்லி எதையாவது பண்ணிருக்கியாடா நீ? நல்லா கொட்டிக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாம சுத்திக்கிட்டு இருக்க. ஒன்னு பண்ணிட்டா, பாத்ரூம்ல இருந்து பெட்ரூமுக்கும் பெட்ரூம்ல இருந்து பாத்ரூமுக்கும் கார்ல கொண்டு வரட்டா? கூட்டு போடா, உங்க அப்பன் காசா போகுது. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒரு டிரைவர். நீங்க எங்கேயாவது வெளியே போனா சொல்லுங்க, கூட்டிட்டு வரேன். அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசாதீங்க. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு நைட்டு நீ எங்க கூட சாப்பிடுறதுக்கு இங்க வரணும். என்ன? நானு இன்னைக்கு ராத்திரி உங்க கூட உட்காந்து சாப்பிடணுமா? அது இந்த வீட்ல? ஆவாது சாமி. அதுக்கப்புறம் நீங்க ஏன் திதி சாப்பாடு தான் சாப்பிடணும். நான் செத்தாலும் இந்த வீட்ல ராத்திரி பக்கம் வரவே மாட்டேன்பா. ஹலோ ராஜா, கம் ஹியர். கம் ஆன் கம் ஆன். கால் மட்டும் இல்லடா, நைட் ஃபுல்லா நீ இன்னைக்கு இங்க தான் இருந்து ஆகணும். மிஸ்டர் பெல். எஸ் கேட்ஸ். தாயத்திற்கு நீ எவ்வளவு தில்லா உட்கார்ந்துட்டு இருக்கான் பாருடா. ஒன்னு குடுறான்னா சோல்ட் அவுட்ன்றான். சார் எப்படி இருந்து சார் என்னோட நாட்டுக்கோழி குழம்பு? யாரா இவன்? டேய் பேய் எப்போ வந்து எங்களை குழம்பு வைக்கணும்னு நாங்க பயந்துகிட்டு இருக்கோம். நாட்டுக்கோழி எப்படி இருந்ததா? போடா அந்த பக்கம். சார் ஏன் சார் அப்படிலாம் பயப்படுறீங்க? சார் பாருங்க சார் நான் எப்படி இருக்கேன்னு. சார் ஒரு நாள் கூட அந்த பேய் என்ன டச் கூட பண்ணதில்லை சார். பாத்துக்கோங்க நான் யாரு. எப்படா உன்னை டச் பண்ணோம்? பேய பார்த்ததும் மலமாடு மாதிரி சாஞ்சற. உன்னை டெட் பாடி நினைச்சு பேய் தாண்டி போயிருது. அப்படியே. Ramu, where is the devil? ஏய் பாயை திறந்தாலே பேய் பெயிண்ட் இருக்கு. அது கூட என்ன ஃபர்ஸ்ட் நைட் அடி கொண்டாட போற? What did you say? See, this is our last night. Devil come, we run. That's all. ஏய் டெவில பார்க்கணும்னு சொல்லிட்டு இவளே டெவில் மாதிரி ஓடி போயிட்டா. இவன் என்னடான்னா ஒரு பொண மாதிரி ஆணு வாயை திறந்து கீழே படுத்துட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மிஸ்டர் பில். மிஸ்டர் கேட்ஸ், இவன் ஒரு மாதிரியா பண்றான். எந்த தாய்த்து என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு இவன் கதை முடிஞ்சது. நாளைக்கு உங்க 2 பேரு கதையும் முடிஞ்சது. இன்னைக்கு இவன் ரத்தத்தை குடிக்காம விடக்கூடாது. மிஸ்டர் கேட்ஸ், இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா உன் பில்லு என் கேட்டு 2மே ஒச்சு போட்டுண்டா. என்னானாலும் பரவாயில்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்பிடலாம். வாடா. சேம் திங்கிங். ரன் வர சீக்கிரம் போ. Oh my God, what's happening in this house? Shit! No. What is happening? Let's go, baby. Yeah, come on, let's go right now. டேய் சீக்கிரம் போடா. போடு. Hey, guys, stop. Please take a look at this. Please look. Hey, இதுக்கு வேற வேலை இல்ல. look, man. Guys, please. தலியா, ஐயோ தாயே, ஆள விடு. Please, listen to us. Please. காப்பாத்துங்க. See. Yeah.
There is no devil here. These people are devil here. காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க See? Look this video, what they are doing. காப்பாத்துங்க காப்பாத்துங்க These are the ones scaring What's us. happening? This is what they do all these days. They will following you. காப்பாத்துங்க 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 ஆஃப் பண்றாங்க. How much the video? How much பேய்ல மைண்ட் சாவறீங்க. வாங்க. ஏய் வாங்க. இங்க பாருடா. ஏய் எந்திரா. அடிங்க அடிங்க. ஏய் இங்க பேய் இல்ல பிசாசு இல்ல. பாருங்க. பாரு. ஏய் இல்லையா? அப்ப நான் என்ன பார்த்தேன்? ஒரு மாடை வளர்க்கணும்னா அதுக்கு சரியான நேரத்துக்கு புல்ல போடணும். ஓ சாரி. மாடு வளர்க்கணும்னா அதுக்கு சரியான நேரத்துக்கு புல்ல போடணும். இல்லன்னா அது புல்ல இருக்கிற இடத்த தேடி தானே போகும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டெல்லி பசு பார்த்தா அதுக்கு புல்லு போறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. நான் விட மாட்டேன். நான் விட மாட்டேன். நீ விட மாட்டேன்னு தான் இப்ப ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சுடா. சார் போங்க சார். நான் அடுப்புல காய வச்ச எண்ணெயை வச்சுட்டு யார் யாரும் போண்டா பஜ்ஜின்னு சுட்டா நான் சும்மா இருப்பேனா? நான் சும்மா இருக்க மாட்டேன். இன்னைக்கு உங்க 2 பேரையும் நான் கொலை பண்ணாம விட மாட்டேன். ராமு அண்ணா எந்திரா மேல ஆக்ட் பண்ணாத. ராம்னா டேய் இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன்டா. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. டேய் அவன் மேல என்ன போற? உன்னை போறோம். இனிமே 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 இவ தான் உன் பொண்டாட்டி. உங்க 2 பேருக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. நல்லா இருங்கடா. ஹாப்பி மேரிட் லைஃப். நல்லா இருங்க நல்லா இருங்க. டேய் நான் இவளுக்கு இவ்வளவு நாள் வாட்ச்மேனா இருந்தேன். இனிமே நீ இரு. முடிஞ்சது சார் முடிஞ்சது. பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஹலோ மேடம் how are you? வா இங்க வா. வாடா சோமா. இந்த வீட்ல 6 மணிக்கு மேல பேய் இருக்குன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதுவும் ரொம்ப பயங்கரமான பேய். அடிங்க. புது ஆளுங்க வந்து அவங்கள பயமுறுத்தி துரத்துல. யாராலையும் இங்க இருக்க முடியாது. போய் சொல்லுவியா? போய் சொல்றேன். போய் சொல்லுவியா? போய் சொல்றேன். போய் சொல்லுவியா? போய். எனக்கு ஒரு சின்ன வீடு இருக்கு சார். விஷயம் இந்த டிரைவருக்கு தெரியும் சார். அதை என் பெரிய பொண்டாட்டிக்கு சொல்லுவேன்னு என்ன பிளாக்மெயில் பண்ணுவான் சார். அவ ரொம்ப டேஞ்சரான ஆளு சார். நீங்க இங்க இருந்தா அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு உங்களை துரத்துறதுக்கு பிளான் போட்டேன் சார். மன்னிச்சிருங்க சார். அடிங்க. ஏய் நீ உன் உயிரை காப்பாத்துறதுக்கு எங்க உயிரை முடிச்சிட்டு போலேடா. எங்களை விட்டுடா. பாவம் அதுங்க ரெண்டு டெவில பாக்குறது ரொம்ப ஆர்வமா இருந்துச்சுங்க. அதுக்கு ஏமாத்திட்டியாடா. இங்க பாருங்க. டேய் இன்னைக்கு தான் இதெல்லாம் லாஸ்டா இருக்கணும். அதான் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுல. இனிமே நீ என்ன பண்ணாலும் ஓபனாவே பண்ற. சரிண்ணா வாமா. என்னடா பண்ற? நீங்க தான் சார் சொன்னீங்க எதா இருந்தாலும் ஓபனா பண்ணணும்னு. அதான் ஓபனா பண்ண சொன்னேன். ஓபன் பிளேஸ்ல பண்ண சொல்லடா. ஓ அப்படியா? எங்களுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுடா. ஆசீர்வாதம் வேற பண்ணுவாங்க. Guys, we could not see the devil, but it is okay. Let's have the party. பார்ட்டி. இருடாப்பா. இவங்க பண்ண வேலைக்கு நல்ல குடிய வச்சு குடிக்கலாம்னு சொல்றாங்க. வாங்க. Yeah, let's do party. வாங்க எல்லாரும் கொண்டாடுவோம். சுந்தரி கொஞ்சம் கைய பிடிச்சு விடுடி. ஏய் எதிரில புருஷன் உட்கார்ந்துட்டு இருக்கான். கைய பிடிச்சு விடுங்கற. இருந்தாலும் பரவாயில்ல. ஹாப்பி மேரிட் லைஃப். சேட் எண்டிங். சரி அதெல்லாம் விடு. இவனை பார்த்தா நல்லா மதம் கொண்ட யானை மாதிரி சும்மா ஜம்முன்னு இருக்கான். நீ என்னன்னா காரை சேவுக்கு சட்டை போட்ட மாதிரி இருக்க. அப்புறம் எப்படா இவன் பொண்டாட்டி நீ உஷார் பண்ண? ரொம்ப சிம்பிள் சார். இப்போ பீர் பாட்டில் பார்க்க பெருசா இருக்கும். ஆனா அதுல வர கிக்கு சின்ன விஸ்கி அளவுக்கு கூட இல்ல சார். அப்படியா? அட வாவ் 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 என்னமா விளக்கடா சூப்பர். ஏய் என்னடா சூப்பர் போட்டாங்க. இவன் வந்த புதுசுல பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுங்க மானம் இல்லையா அது இல்லையான்னு கேக்குறத பார்த்து ஏதோ பெரிய மனுஷன் நினைச்சு நான் மரியாதை கொடுத்தேன்டா. இப்பதான் புரியுது இவன் ஒரு பூ பூ பொம்பளை பறிக்குன்னு சொல்றேன்டா. அதுவா? சார் என்னையா பாக்குறீங்க? நான் ஒண்ணும் பண்ணலையே. பேய் வந்தாலும் சரி பிசாசு வந்தாலும் சரி நான் இப்ப எதுக்கும் கேர் பண்ண போறது இல்ல. மறுபடியும் டேய் மாமா வீட்டுக்குள்ள நிச்சயமா என்னமோ நடக்குதுடா. டேய் உலக போய் பாரு. ராமு உட்காரு உட்காரு. சொன்னா கேளுங்க மச்சான். உள்ள என்ன வேணாலும் இருக்கட்டும். அதை இந்த ஆம்பளை சிங்கம் நான் போய் பாக்குறேன். எல்லாரும் உட்காருங்க. மச்சான் நிஜமா பேய் வந்துட்டானே காலி. குடிக்காதீங்க. பேய் ஏதாவது வந்தா அதை ஓட்டுறேன். பிசாசு வந்ததுன்னா அதுகிட்ட பார்ட்டி பண்ணுவியா? யாருன்னு காட்டுறேன்.
ஓகே யாரும் அது லைட் ஆஃப் பண்ணது? லைட் ஆன் பண்ணுங்கடா வெண்ணங்களா வாரண்டா டே பேய் உன்ன பதம் பாத்துற போதுரா. பேயும் இல்ல பிசாசும் இல்ல, இருந்தாலும் இருந்தாலும் எனக்கு பயமே இல்லைடா டேய். பேயும் இல்ல பிசாசும் இல்ல, இருந்தாலும் எனக்கு பயமே இல்லை. வாங்கடா 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 டேய். வாங்கி முடு மூதேவி, எங்களுக்கு ஸ்பெஷல் எஃபெக்டா? சிரிக்காத, தைரியம் இருந்தா வா, எங்க முன்னாடி வா வா. வாடி வாடி வா. இவ்வளோ நாள் உனக்கு ஒரு கேரக்டரே இல்லாமல் பில்டப் கொடுத்தாங்க. இப்போ நீ ஒரு கேரக்டரை எதிரில் வந்து உட்காந்தா பயந்துருவேனா? இது பொண்ணா பையனானே தெரியலையா? இரு செக் பண்ணிடலாம். பிடிச்சிருக்கல, அதான் கொஞ்சம் வளர்றேன். பொம்பளை கண்டுபிடிச்சிட்டேன். யாருமா நீ? பச்சை கலர் புடவை கட்டு வந்திருக்க. ராகவல்லியா இல்லை நாகவல்லியா? என்ன ஊஹுன்னா எடுத்து அடிச்சன பாரு. யாருன்னு கேட்குறேன்னு சொல்லு. ஐயோ பயந்துட்டியா? சரி, நான் கண்ணை மூடிக்கிறேன். நான் கண்ணை திறக்கிறதுக்குள்ள நீ யாருன்னு சொல்லணும், சரியா? ஓகே, மூடிட்டேன். சொல்லுமா. தமிழ்ல கேட்டால் உனக்கு எதுவும் புரியலையா? வாயை திற. ஐயோ, என்னை பார்த்தாலே பயப்படுறாளே. நான் என்ன புலியா? பயப்படாத. சரி விடு, நான் இங்கேருந்து தூரமாக போய் நின்றுக்கிறேன். யாருன்னு மட்டும் சொல்லிடணும். சொல்லனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அப்புறமா சொல்ல. பாரு, நான் இப்போ தூரமாக இருக்கேன். நான் இப்போ 3 எண்ணுவேன், அதுக்குள்ளே சொல்லணும். 1 2 3. யாரா? நான் தான் சொன்னேன்ல, குடிச்சு கீழே போய் விழுந்துருப்பான்னு. யூ இங்க ஷட் டவுன். ஐ கோ சி, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, நீ ஓட சொல்லும். குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கும் வீட்டிற்கும் கேடு. எப்படி உழுந்து கிடக்குறான் பாரு குடிச்சிட்டு. மிஸ்டர் கேட்ஸ், கேட்ஸ் டேய். மிஸ்டர் கேட்ஸ், என்னடா மட்டை ஆயிட்டியா? இரு, நானும் உட்காந்துக்கிறேன். ஏய், பிரம்ம இங்க சோஃபா இருந்துச்சுல்ல?
யாருங்க நீங்க? ராதிகா, கியூட் ராதிகா. ஐயோ, யாருமா சொன்னா நீ கியூட்னு? மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கியா? என்னடா சொன்ன? நீ கியூட் தான். ஏய் கூடிட்டுடா. அது சரி, இங்க ஏமா வந்திருக்க? நான் சினிமா ஹீரோயின் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஹீரோயினா? அப்படின்னா நெல்சன் கிட்டயோ இல்ல லோகேஷ் கனகராஜ் கிட்டயோ போய் வாய்ப்பு கேளுமா? எங்க கிட்ட கேட்டா நாங்க என்னமா பண்ண முடியும்? டேய், ஆனா நான் இப்ப ஹீரோயின் ஆனாலும் என்னால ஆக முடியாது. நான் இங்க வந்திருக்கிறதே ஆசையை தீர்த்துக்கதான். சரிம்மா, உனக்கு என்ன சமைக்கணும்னு சொல்லு, நான் சமைச்சு கொடுக்குறேன். நான் சமைச்சானா அப்படியே டேஸ்ட்ல உள்ளங்கையில இருந்து அப்படியே நக்கி சாப்பிடுவீங்க. ஆமா. எனக்கு எதுவும் சாப்பிட பிடிக்காதே. ஓ, கல்யாணம் பண்ணி குடும்ப குட்டியோட வாழணும்னு ஆசையா இருக்காமா உனக்கு? டேய், மூடுறா வாய. டேய், பேய கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறியடா. ராமண்ணா, ஓவரா சீன் போடாத. நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கேட்டனா? சும்மா இருக்கடா. குடிக்கிறியா? ஏதாவது சாப்பிடுறியா? அந்த ஆசை கூட எனக்கு இல்லப்பா. ஏய், சாப்பிடவும் இஷ்டம் இல்ல, குடிக்கவும் இஷ்டம் இல்லனா எங்க உயிர் எடுக்க வந்த இங்க. உங்க உயிரெல்லாம் எனக்கு தேவையில்ல. நீங்க ஆக்டிங் பண்ணாலே போதும். என்ன ஆக்டிங் பண்ணோம்? சொல்றேன். ஏதோ அரண்மனை செட்டப் மாதிரி இருக்கு. மிஸ்டர் பில், மிஸ்டர் கேட்ஸ், வேர் ஆர் யூ? வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? என் அம்மா சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியலடா மச்சான். டேய், எங்கடா போற? சேஞ்ச் ஆயிருக்கிறது வீடா இல்ல நம்மளானு பாத்ரூம் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். அடிங்க இருடா. பேயக்கா பேயக்கா, என்னக்கா அதெல்லாம்? இப்போதைக்கு இது யமலோகம். யமலோகமா? ஆமா, இந்த யமலோகத்துல நீதான் யம, நீதான் சித்திரகுப்த. யமனா? என்னக்கா? ஏன்டா சைலண்ட் ஆயிட்ட? உன்னை யமன்னு சொன்னா மக்கள் விழுந்து விழுந்து சிரிப்பாங்கடா. நான் சித்திரகுப்தனா? டேய், இப்ப நீ பேசுறியா இல்ல நான் பேசட்டுமா? நானே பேசுறேன்டா மச்சான். ஏமா பேய, உனக்கு காமெடி பண்றதுக்கு ஒரு லிமிட்டே இல்லையா? அங்க பாரு, குண்டா தொப்பைய வச்சுக்கிட்டு கோட்டை போட்டுக்கின்னு எப்படி இருக்கான் பாரு அவன். அவனை யமன்னு சொன்னா கூட நியாயம். என்ன போய் யமன்கிறிய? ஜனங்க விழுந்து விழுந்து சிரிக்க மாட்டாங்க? எப்பமா? ஏய், நீ எப்பயாவது செத்து யமலோகத்துக்கு போயிருக்கியா? இல்ல. இல்ல யமனாவது எப்பயாவது உன்கிட்ட வந்து பைட்டு டம் அடிச்சிருக்கானா? இல்ல. அப்புறம் எப்படிப்பா யம குண்டா தான் இருப்பான்னு நீயே சொல்லிக்கிட்டு இருக்க? அது நான் படத்துல பாத்திருக்கேன். நீ இப்போ ஜிம்முக்கு போய் பாடியை மெயின்டைன் பண்ற யமன்னு நினைச்சுக்கோ. ஏமா, ஏமா பாடி பில்டிங் ஜிம் இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? சரி விடு. அப்படின்னா நம்ம ஒரு வேலை பண்ணலாம். உனக்கு டிபி நோய் அட்டாக் ஆயிருக்கிற யமன்னு நினைச்சுக்கோ. அப்ப இந்த பாடிக்கு கரெக்டா இருக்கும். என்ன சொல்ற? வேணா, இதுக்கு அதுவே பெட்ரு. ஜிம்முக்கு போற யமனாவே இருந்துட்டு போறேன். அப்படி வா வழிக்கு. இல்ல பேயக்கா, நாங்க கேட்டுட்டோன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுற. அது எனக்கு தெரியாது. அப்படின்னா எனக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். டிராமாக்கு லிங்க் கொடுக்க வேண்டியது உங்களுடைய வேலை. ஓ, நீ லூசா இல்ல நாங்க லூசா? ஏய், கிளம்பு. வேலைய பாரு. ஏய், வாங்கடா போலாம். என்ன சொல்றனோ அதை தான் நீங்க பண்ணணும்.
சித்திரகுப்தா. சொல்லுங்க பிரபு. சபை ஆரம்பமாகட்டும். ஆகட்டும். பாத்து வா, பாத்து வா. அங்கேயே நில்லுமா. ஏய், அங்கே நில்லுன்றல. What happened to you? What happened? Get up. What happened? Get up. எல்லாம் நாசமா போச்சு. ப்ளீஸ் யமதர்மா, ஹே புருஷனுக்கு உயிர் பிச்சை கொடுங்க. எமோய், எங்க யமன் சிக்னலருக்கு பிச்சைக்காரங்களுக்கு ஒரு ரூபாய் பிச்சை போட மாட்டாரு. நீ கேட்ட உடனே உயிர் பிச்சை போட்டுருவாரா? நெவர். மிகச்சரியா சொன்னீர்கள் சித்திரகுப்தரே. தேங்க்ஸ் பிரபு. ப்ளீஸ் யமதர்மா, ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. கொஞ்சம் மேல மேல. சித்திரகுப்தா. பிரபு, இந்த அம்மாவை தொடாம பேச சொல்றா. இல்லனா அடியே அப்படின்னு ஒரு சாங் வரும்ல, அதுக்கு டான்ஸ் மூவ்மெண்ட் போட வேண்டியதாயிரும். தமா வாமா இங்க வா வா. அண்ணா இங்க நில்லு, இங்க நில்லு. இங்க பாரு, யமன் அப்படி தொட்டலாம் பேசக்கூடாது. அவருக்கு மூட் அவுட் ஆயிரும். வேணும்னா என்ன வேணா தொட்டு தொட்டு பேசிக்கோ. சித்திரகுப்தா, நீ அங்க போய் உட்காரு. ஓகே. உன் பேர் என்ன? சுந்தரி. வணக்கம் மாதேஷ். வணக்கம் சுந்தரி, வணக்கம். இப்ப அங்க சூழ்நிலை எப்படி இருக்கு? இங்க சூழ்நிலை வந்து யமதர்மனும் சித்திரபுத்தனும் நைட்டு என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரியல. ஒரே வாசனை வருது சுந்தரி. ஐயோ சீ, நான் அத பத்தி கேக்கலங்க. ஃபாரின்ல இருந்து வந்த உங்களோட உயிரை யமன் எடுத்துட்டு போனார்ல, அத பத்தி கேக்கல. அத பத்தி சொல்லணும்னா இப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு தான் சொல்லணும் சுந்தரி. இப்ப நீங்களே பார்க்கலாம் மக்களே, சித்திரபுத்தன் யமலோகத்துல நின்னுட்டு இருக்காரு. வாங்க போய் அவர்கிட்ட பேசலாம். இதுல முக்கியமா அவர்கிட்ட என்ன கவனிக்கணும்னா, அவர் சொந்த கால்ல தான் நின்னுட்டு இருக்காரு. அப்படியே மேல பார்த்தாக்கா யமதர்மர் அவரு சேர்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இங்க ஃபாரின் ஹஸ்பண்டோட உயிர் போயிருக்கு. அவரோட பாடி கூட இங்கதான் இருக்கு பாருங்க. பக்கத்துல அவங்க பொண்டாட்டி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க பாருங்க. இதோ பாருங்க மக்களே, அதுலயும் முக்கியமா உங்க கண்ணுல தான் அழுகுறாங்க. அந்த மிதிச்சிரும். எல்லாருக்கும் கண்ணு இல்லாம அப்புறம் பிரபு பிரபு, நம்ம யமலோகத்துல இருக்கோம். இந்த மாதிரி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசக்கூடாது. கூல் கூல். கதையா லட்சணம் உன் கதை முடிஞ்சிரும். நான் எங்கடா கெட்ட வார்த்தை பேசினேன்? சும்மா சும்மா என்ன போட்டு கொடுக்காதடா. யானை இளைச்சா எறும்புக்கு கொண்டாட்டமா. இத பத்தி யமன் என்ன சொல்றாரு மாதேஷ்? சுந்தரி, நான் இன்னும் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கல. அவங்க கிட்ட நான் என்கொயரி பண்ணணும். ஏன் இன்னும் கேட்காம இருக்கீங்க? யமதர்மராஜா உங்களை ஏதாவது தொந்தரவு பண்றாரா? இல்லனா சித்திரகுப்தர் உங்களை மிரட்டுறாரா? ஐயோ, அதெல்லாம் ஒரு வெங்காயமா இல்ல சுந்தரி. ஃபாரின் ஃபிகர் பார்க்க சூப்பரா இருந்தாலும் அவளை பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துட்ட சுந்தரி. பாருங்க மாதேஷ், போற வர பொண்ணுங்க கிட்ட எல்லாம் சொல்ல விடாம என்ன ஆச்சுன்னு கேளு. இவங்கள பத்தி என்ன சொல்றாருன்னு யமன் கிட்ட கேளு. தேங்க் யூ ஆண்டி. வணக்கம் யமன், அப்புறம் சித்திரபுத்தன் அவர்களே. வணக்கத்துல தீய வச்சு கொளுத்த கீழே இறங்கடா முதல்ல. பாத்தீங்களா ஜனங்களே, யமன் சித்திரபுத்தன் பண்றது தப்பு. இது லைவ் டெலிகாஸ்ட் பண்றோன்னு யமன் என்ன அடிக்க வராரு. விட்டா என்ன கொலை பண்ணிருப்பாரு. நீங்களே அதை பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, என்னையும் என்னோட சேனல்ல சேர்ந்தவங்களையும் உயிரோட வச்சு கொளுத்திடுவாருன்னு யமன் என் கண்ணு முன்னாடியே மிரட்டுறாரு. அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களே அதை பாத்துருப்பீங்களா? ஹலோ சார், உங்க பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சா நாங்க தீர்வு கொடுப்போம். கேள்வியை கேளுங்க, பதில நாங்க. அதுவும் பாவம், ஒரு ஃபாரினரோட உயிரை எடுத்திருக்கீங்க. அது ஒரு நோட்டீஸ் கூட கொடுக்காம எதுவுமே சொல்லாம உயிரை எடுத்திருக்கீங்க அப்படின்னு நாங்க இல்ல, ஜனங்க கேக்குறாங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஏய், நான் யமன்டா. நான் என்ன பிளாட்ஃபார்ம் கடையை ஜேசிபி வச்சா இடிச்ச நோட்டீஸ் கொடுத்து இடிக்கிறதுக்கு? நான் எடுத்தது உயிர்ரா. உன்னை விட்டேன்னா பாரு. பாத்தீங்களா ஜனங்களே, இங்க முக்கியமா தெரியறது என்னன்னா, யமராஜா எதுக்கு இந்த வேலையை பார்த்திருக்காருன்னா, நான் ஒரு யம அப்படின்னு ஒரு ஆணவத்துல இந்த வேலையை பார்த்திருக்காரு மக்களே. நான் ஒண்ணு சொன்னா நீ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு வேற சொல்றியா? வெண்ண உன்னை இங்கே அடிச்சு காலி பண்ற பாரு. பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட். என்கிட்ட இந்த கேரட் முள்ளங்கி இப்படி கொடுத்தாக்கா என்கிட்ட எதுவும் மிச்சம் இருக்காது, அப்படியே பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். ஏய், யாரா நீ? போ, ஜேம்ஸ் பாண்ட். பாண்டாடா மச்சான், உன்னை பார்த்தா பாண்ட் மாதிரி தெரியல. சென்சார். சரி சரி. ஏய், உனக்கு இந்த கதைக்கும் சம்பந்தமே இல்ல. நீ எதுக்குடா வந்த? ஏன் சம்பந்தம் இல்ல, செத்து போனவன் எங்க நாட்டுக்காரன். எங்க பிரசிடென்ட் அனுப்பிச்சிருக்காங்க அவனை கூட்டிட்டு இங்க வான்ட்டு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவனுக்கு உயிரை கொடுத்து என் கூட அனுப்புற இல்லன்னு வச்சுக்கோ. ஏன் நானும் பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட். என் கையில முள்ளங்கி கேரட் எது கொடுத்தாலும் பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். அதே மாதிரி உன்னை ஆக்கிடுவேன். தடுக்க வந்தாலும் பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். ஆமா, இங்க வா, குடு பார்க்கலாம். வா வா வா. சுடுறாங்க கோபமோனே. சுடுறாங்க. வேண்டாங்க. விடுறேன் அவனை. நீ பேசுறியா? இன்னைக்கு அவனை கைமா பண்ணிருப்பான் அவனை. இங்க போங்க, நான் பேசுறேன். ராஜே, சைடுல பாரு. தூக்கி அடிச்சனா பாரு. ஐயோ பிரபு, பிரபு. பாத்தீங்களா மக்களே, இப்போ இறந்து போனவரோட உயிரை காப்பாத்த ஃபாரின்ல இருந்து பாண்ட் வந்திருக்காரு. அது இப்போ நீங்களே பாத்திருப்பீங்க. இத போய் இப்போ மாதவ் கிட்ட கேட்கலாம். மாதவ், சொல்லுங்க சுந்தரி. அங்க போய் பேசலாம்.
யமலோகத்துக்கு இப்போ பாண்ட் வந்திருக்கான்னு தெரியுது. அங்க என்ன சிச்சுவேஷன், என்ன போயிட்டு இருக்கு? எங்க அம்மா சத்தியமா சொல்லணும்னா இங்க ஒண்ணுமே நடக்கல. நீ தொண்டை தண்ணி வார்த்தை கத்துறதுனால நானே சொல்றேன், ஒன்னு கேட்டுக்கோ. பாண்ட் கிட்ட கேட்கலாம் அவர் என்ன சொல்றாருன்ட்டு. பாண்ட், இந்த டெட் பாடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மீடியாவா? ஐயோ, இது முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா மேக்கப்லாம் போட்டு சும்மா பக்காவா வந்திருப்பேனே. சார், ஆக்சுவலி நான் சின்ன வயசுல ஆவின் பால் மாதிரி வெள்ளையா இருந்தேன் சார். அப்புறம் சின்ன வயசுல பெரிய பட்டாசுன்னு நினைச்சு சில்லறை பத்த வச்சிட்டேன். அது வெடிச்சு இந்த மாதிரி நான் ஆயிட்டேன் சார். எப்படி ஓகேவா? உங்களோட கேவலமான பிளாஷ்பேக் கேட்கறதுக்கு இங்க யாருக்கும் டைம் இல்ல. பாண்ட், இந்த பாடியை பத்தி பேசுங்க. எந்த பாடி? அது என் பிரசிடன்ட் சொல்லியிருக்காரு, நீயே போய் கூட்டிட்டு வந்துரு, அப்படி இல்லைன்னா அந்த எமனையும் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டுவான்னு சொன்னாரு. சார் கேமரால கொஞ்சம் ஸ்லிம்மா காட்டுங்க சார் ப்ளீஸ். கூடாது, மெலிசா காமிக்கிறேன். ஆமா சார். மிஸ்டர் யாரோ அவன் கத்துனது போய் முடிச்சா. அங்கே பாருங்க. நான்தா. ஒண்ணு அவளக்கா. புலி, சிறுத்தை, சிங்கங்களை நாய், நரி, ஆடா மாத்திரவன் தான் இந்த சோமா. இங்க ஏன்டா வந்த? அவன் பேசுறத பார்த்தா தெரியல, ஏதோ கசாப் கடைக்காரன் நினைக்கிறேன். நோ நோ நோ. ஹலோ, ஐ அம் கமிங் ஃப்ரம் ப்ளூ கிராஸ். ஓ, ப்ளூ கிராஸ். யோ, நீ ப்ளூ கிராஸ்னு சொல்லிட்டு இருக்க? இங்க நடக்கிற பிரச்சனைக்கு உனக்கு சம்பந்தமே இல்லையா? முத கிளம்பு. ஒரு உயிரை பத்தி பேசுறதுக்காக. ஏய், எடுத்து அடிச்சனா மூஞ்சி முகத்துல பேந்துரும் பாத்துக்கோ. செத்து போயிருக்கிறவன் ஒரு மனுஷன் தானடா. கம்மன்றமா, செத்து போயிருக்கிறவன் மனுஷான நீ ப்ளூ கிராஸ்ல இருந்து வந்திருக்க. உனக்கு இவனுக்கு என்னடா சம்பந்தம்? அதுக்கு ஒரு பலமான காரணம் இருக்கு. என்ன இது? எனக்கு பண்றதுக்கு வேற வேலை எதுவும் இல்ல, அதனால தான் இங்க வந்தேன். யோ, ப்ளூ கிராஸ்னா பறவைகளுக்கும் பிராணிகளுக்கும் ஏதாவது பிரச்சனைனா வந்து கேட்பாங்க. இப்போ இங்க எந்த பிராணிக்கு பிரச்சனைன்னு நீ வந்திருக்க சொல்லு. அவன் செத்ததனால பிராணிகள் எல்லாம் கஷ்டப்படுது, அதனால தான் நான் வந்திருக்கேன். அட முட்டா பயல, இவன் செத்ததால இவன் பொண்டாட்டி தாண்டா கஷ்டப்படுறா, பிராணி ஏன் கஷ்டப்படுது? அவன் வளர்த்த நாய் சாப்பாடு போட ஆள் இல்லாம சாப்பிடவே இல்ல, அதனால அது இன்டைரக்டா எங்க டிபார்ட்மெண்ட்ல வருது, அதனாலதான் நான் இங்க வந்தேன். ஒரு முக்கியமான விஷயம், மனுஷங்க கூட ஒரு பிராணி தான், நான் அதுக்காக தான் இங்க வந்தேன். அவன் உயிரை திருப்பி கொடுத்துரு கொடுத்துரு கொடுத்துரு. கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன். யமராஜா, பாத்தீங்களா மக்களே? ஏய் தூ போறாங்க. பாத்தீங்களா மக்களே, இப்ப ப்ளூ கிராஸ்ல இருந்தும் ஆள் வந்திருக்கிறதுனால அந்த ஃபாரின் பொண்ணுக்கு யானை பலம் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இத பத்தி அந்த செத்து போன என்னதான் சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் டெட் பாடி, நீங்க செத்து போயிட்டீங்க, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? செத்து போன பணத்துக்கிட்ட மைக்க நிட்டுறிய அறிவு இருக்கடா? போனா எனக்காவது பேசியிருக்கடா? அப்படியாடா? இப்ப பாரு உனக்கு இருக்கு. பாத்தீங்களா மக்களே, எவன் தான் இதுக்கு காரணம்? எவனோட திமிர் தான் இதுக்கு மொத்த காரணமே? சாரிப்பா. என்னதான் இருந்தாலும் யமன் அவரோட டியூட்டியை தான் பண்ணிருக்காரு. யமன் மேல எது தப்புமே இல்ல. இங்க பாருங்கப்பா, நாம இப்ப சண்டை போடுறது வேண்டாம், எல்லாரும் ஒரு முடிவுக்கு வரலாம். நான் எந்த தப்பும் பண்ணல. நான் என்ன பாதி ஆயுஸ்லயேவா கூட்டிட்டு வந்துட்டேன்? இந்த பரதேசியோட ஆயுசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இவனை கூட்டிட்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்களே இந்த புக்கை திறந்து பாருங்க. சித்திரகுப்தா காட்டு, காமிக்கட்டுமா? என்ன ஆனாலும் இவனோட உயிரை திருப்பி தர முடியாது. உங்க வீட்டு பக்கம் பார்த்து கிளம்புற வழியை பாருங்க. பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட், அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. நான் அந்த விஷயத்தை விடவே மாட்டேன். மூஞ்ச உடைச்சனா பாரு, இங்க என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, அப்படியே கேப்ல டயலாக் பேசுறியா நீ? இங்க பாருங்க, கேஸ் எதுவும் போடாதீங்க, அவன் உயிரை திருப்பி கொடுத்துருங்க கொடுத்துருங்க கொடுத்துருங்க. அதுதான்ப்பா நானும் சொன்னேன். அப்படியா? ஏய், நான் சொல்றது உங்களுக்கு புரியலையாடா? ஸ்டாப் ஆனதுக்காக தானே இப்போ நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். It's not like that. I don't want anyone's help. I know how to get my husband back. ஏய், என்னடா சொல்றா? நீங்க வந்து அவங்க புருஷன் உயிரை கொடுக்க தேவையில்லையா? அவளே அவன் புருஷன் உயிரை எடுத்துட்டு போறாளாம். அப்படியா? How lady is possible? Like this. Where are we? Oh, darling. Are we okay? Yeah, I miss you. Yeah, I like this culture too. I love you and I miss you very much. I know. Yeah, come, let's go. நான் தான் ஜெயிச்சேன். நான் உயிரை திருப்பி கொடுக்கல, அவங்களே எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் தான் ஜெயிச்சேன். தர்மா. ஆமா தர்மா. சார் இப்போ ஏதோ இன்டர்வியூ எடுங்க சார். மைக் எடுத்து அடிச்சிருவி. ஒழுங்கு மரியாதை ஓடுறா. பாத்தீங்களா மக்களே, எப்படி நம்ம ஃபாரின் லேடி யமன் கிட்ட இருந்து அவங்க புருஷனை காப்பாத்தி கொண்டு போனாங்கன்னு ஸ்டுடியோல இருக்கவங்க கிட்ட பேசலாம் இப்போ. ஹலோ சுந்தரி. சொல்லுங்க. ஹலோ, கேக்குதா சுந்தரி? கேக்குது, சொல்லுங்க. எனக்கும் கொஞ்சம் லைட்டா ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு, வந்து காப்பாத்துறீங்களா சுந்தரி? அது
ராதிகா குஷு எனக்கு இப்போ திருப்தி அடிச்சு நான் இப்போ முக்தி அடையலாம். முதல்ல உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துட்டு போமா தாய். அது என்னன்னா எனக்கு உங்களெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு மனசே வரல. வழி விடுங்கடா. யாரா அவ? பேய்க்கலாம் முக்தி கிடைச்சா போவாங்க, போவாம நிக்கிற. நீ ஏதாவது ஃபர்ஸ்ட் நைட் வந்திருக்கியா? இங்கேயா இருப்பேன்னு குதிச்சுக்கிட்டு இருக்க. இப்போ எனக்கு மறுபடியும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணட்டும்? வேணும்னா கம் பேக். நாங்க ஆக்டிங் பண்றது கூட ரெடியா தான் இருக்கோம். என்ன சொல்றீங்க? குண்டு பையா ஆக்டிங் பண்றான் ஆக்டிங். ஏய் நீ கேட்டது உனக்கு கிடைச்சிருச்சு தானே? பேசாம வாயை மூடிக்கிறது கிளம்பு. போன்னு சொன்னா இல்ல நான் இங்க இருந்து போயிட்டா மறுபடியும் எனக்கு வர கஷ்டமா இருக்கும். அதுக்கு நீங்க எல்லாரும் கேன் கூடவே வந்துருங்க. என்னம்மா நீ ஏதோ லீலா பேலஸ்க்கு டின்னர் சாப்பிட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? கூப்பிடி நாங்களா வரதுக்கு அதென்ன பீச்சா பார்க்கா? ஆளை விடு. இந்த ராதிகா கூப்பிட்டா பேசாம வரணும். இல்லனா இங்கேயே உங்க கதையெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையா நான் கூட்டிட்டு போவேன். ராதிகாக்கா ஜெயில எல்லாம் தூக்குல போடுறதுக்கு முன்னாடி உங்க கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க தாயே. உங்ககிட்ட அந்த மாதிரி ஸ்கீம் எதுவும் இல்லையா? அப்படின்னா நீங்க என் கூட வரதுக்கு தயாரா இருக்கீங்களா? ஓகே, அப்படின்னா என்ன ஆசைன்னு சொல்லுங்க. எங்க எல்லாரையும் காலையில வர உயிரோட வச்சுக்கிறியா? என்னடா? சரி, போற உயிர் காலையில வரைக்கும் இருந்தா என்ன? நான் ஏன் வேண்டாம்னு சொல்ல போறேன். காலையில காஃபி டைம்க்கு வரேன். எல்லாரும் ரெடியா பண்ணிட்டு ரெடியா இருக்கோம். ஓகே ஓகே. பேயை வெளியே அனுப்பிச்சு கேட்ட க்ளோஸ் பண்ணலாம்னு பார்த்தா நீ கேட்ட ஓபன் பண்ணி விடுற. கூல் கூல் கூல். இங்க பாருடா, அழகா இருக்கிற பொண்ணுக்கு புத்தி இருக்காது, புத்தி இருக்கிற பொண்ணு அழகா இருக்க மாட்டா. ஆனா இந்த பேய்க்கு ரெண்டுமே இல்ல. நான் நாய்க்கு போடுற பிஸ்கட்டை போட்டா அது அல்வான்னு நினைச்சு சாப்பிட்டுட்டு ஓடிட்டா. What are you saying? ராதிகா கூட போறதுக்கு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவங்க காலையில வர இங்கேயே வெயிட் பண்ணுங்க. இல்ல உயிர் தான் முக்கியங்கிறவங்க ஆல் எஸ்கேப். Escape? எங்கடா பாத்தியா மச்சான், ஐடியா கொடுத்தோன்னே எல்லாம் ஜூட் விட்டுருச்சுங்க. இங்க இருந்து நாம என்ன பண்ண போறோம்? வா 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 ஓடிடலாம். சுந்தரி, நம்ம இங்க உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். ஆனாலும் இங்க இருந்து கிளம்பி எந்த இடத்துல மழை அதிகமா வருமோ அந்த இடத்துல ஒரு புது உயிரை உருவாக்கலாம். வா. ஹனிமூனா? அப்ப இவ்வளவு நாள் என்னடா பண்ணிட்டு இருந்த? அட மூதேவி, முன்னாடி எல்லாம் எங்கேயோ ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். இப்பதான் லைசென்ஸ் கிடைச்சிருச்சுல, ஹைவேல ஃபுல்லா டிரைவ் போலாம். வா. யாரு பாது பின்னாடி இருக்கிறது? இவன் ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், எதுவும் வேண்டாம். எங்கேயாவது போய் மூட்டை தூக்கியாவது பொழைச்சிக்கலாம். ஐயோ, இருக்கிற பொண்டாட்டி தான் போயிட்டா. இப்போ உயிரும் போச்சுன்னா வேற ஒரு பொண்டாட்டி எப்படி இது என்னடா? Come on, hurry up, hurry up. Come on. Quick. Holy shit. என்னடா மச்சான் இப்படி மாட்டிக்கிட்டோம்? தெரியலடா மச்சான், எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த பேய் ஏன்டா நம்மள டார்ச்சர் பண்ணுது? அத போய் அதுக்கிட்ட தான் கேட்கணும். டேய் மச்சான், டேய் மச்சான், மச்சான் விடு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. காப்பாத்தணுமா? காப்பாத்தணுமாடா உன்னை? காப்பாத்தணுமா? மச்சான், மச்சான். டேய் என்னடா ஆச்சு? என்ன ஆச்சா? ஏன் கழுதை என்ன பிடிச்ச? ஏய் நானா? நான் எப்படா பிடிச்சேன்? இன்னும் கொஞ்சம் அழுத்தி இருந்தா போய் சேர்ந்திருப்பேன். என் போன தான் இங்க இருந்திருக்கும். ரொம்ப பயமா இருக்குடா.
மாப்பிள எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. டேய், பின்னாடி போடா. ஆமா. தயவு செஞ்சு அவனை எதுவும் பண்ணிடாத. என் ஃப்ரெண்ட் அவன் ப்ளீஸ் அவன். நாங்க என்ன தப்பு பண்ணோம்? ஏன் இப்படி எங்களை கொடுமைப்படுத்துற? நான் உன் காலில் வேணாம். தயவு செஞ்சு அவனை விட்டு. யாருன்னு இன்னுமா தெரியல? இல்ல தெரியல. உனக்கு தெரியலனாலும் இவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். காலில் விழுறமா, எங்களை விட்டு. ஏன் எங்களுக்கு இப்படி டார்ச்சர் கொடுக்குற? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? எங்களை கொல்றதுன்னு முடிவாயிருச்சுன்னா எதுக்கு கொல்றன்னு மட்டும் சொல்லு. ஏய், என் சாவுக்கு நீதான் காரணம்டா, நீதான். ஒரு பொண்ணோட வாழ்க்கை புது பாதையில தொடங்குறதே அவளுடைய கல்யாணம் தாண்டா. புது வீடு, புது ஆளுங்க, புது சொந்தக்காரங்க. எப்படி இருக்குமோ என்ன ஆகுமோன்னு ஒரு சந்தோஷம். புகுந்த வீட்டுக்கு போகும்போது நம்ம கூட அப்பா அம்மா இருக்கணும்னு எல்லா பொண்ணுங்களுடைய ஆசை. ஆனா என்னுடைய ஆசை விசித்திரமா இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச என்னுடைய வண்டி, அதுல தான் நான் கல்யாண மண்டபத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் இதை எங்க அம்மா கிட்ட சொல்லும் போது எங்க அம்மா என்ன ரொம்ப திட்டினாங்க. ஆனா எங்க அப்பா போயிட்டு வரட்டும்னு சொன்னாரு. மணமேடையில ஏறினா பல கனவுகளோட அந்த வண்டியில போயிட்டு இருக்கும் போது தான்டா என்னோட விதி என்ன மனமேடையில ஏறி விடாம தடுத்துருச்சு. எல்லாம் ஒரு நொடியில முடிஞ்சு போச்சு. என் வாழ்க்கையில கடைசி நிமிடங்களை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்க ஆரம்பிச்சேன். அப்ப என் மனசுல தோணுது ஒண்ணுதான், நான் எப்படியாவது பழைக்கணும். கூப்பிட்டேன், கத்துனேன், காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்கன்னு கத்துனேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அந்த சமயத்துலதான் நீ அங்க வந்த. உன்னை பார்த்ததும் நான் முதல்ல நினைச்சது என்னையே நம்பிக்கிட்டு வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தது என் குடும்பம் தாண்டா. அந்த நிமிஷம் நான் லவ் பண்ற பையன் என் கையில கொடுத்த ப்ராமிஸ் எங்க நான் அதை தவறு விட்டுடுவணும்னு நினைச்சேன். மறுபடியும் அவன் முகத்தை பார்க்க முடியாதுங்கிற பயம் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. கடவுளே, எனக்கு எப்படி ஒரு தண்டனை கொடுத்தன்னு கேட்கும் போதுதான் கடவுள் மாதிரி நீ முன்னாடி வந்து நின்ன. அந்த நொடி என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருந்த என் உயிர் திரும்ப நான் பழிச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு. என் ஃபேமிலி,
என் மனசுக்கு பிடிச்ச பையன் கூட நான் சந்தோஷமா வாழ்வேன்னு நினைச்சேன். நீ நான் விழுந்த இடத்தையே பார்த்துக்கிட்டு இருந்த. ஆனா நான் கத்திக்கிட்டு இருந்தாலும் நீ ஒரு தடவை கூட என்ன திரும்பி பார்க்கல. என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கத்தி நான் உன்னை கூப்பிட்டேன். அந்த சத்தத்தை கேட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தியே தவிர நாங்க இருக்கன்னு உனக்கு தெரியலையா? யாருப்பா? ஏய், யாரோ ஒரு பொண்ணு விழுந்திருக்கா பாருங்க. இங்க வாங்க, எல்லாரும் வாங்க. ஆமாப்பா, பாவம் யாருன்னு தெரியலையே. என்ன இவ்ளோ ரத்தம் தண்ணி இருக்கு? கொடுங்கப்பா. தள்ளி விடு. ஐயோ, பாவம். ஏய், வீடியோ எடுக்காத. எப்படி அடிபட்டுச்சு யாருன்னு தெரியலையே. ஆமா, பாவம். எங்கேயோ கல்யாணத்துக்கு போன வையா. ஐயோ பாவம். ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதை வீடியோ எடுத்து ஷேர் பண்ணி கேவலமான புத்தி இருக்கிறவங்க ஒரு மனுஷன் செத்தாக்கா அவங்க பின்னாடி இருக்கிற குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு ஒரு நிமிஷம் யாரும் யோசிச்சு பார்க்கல. இவ ஒருத்தைய காப்பாத்தினா அவ குடும்பத்தையே காப்பாத்தலான்னு யாராவது ஒருத்தவங்க நினைச்சாங்களா? ஒரு வேலை உதவி பண்ணணும்னு நினைச்சா கூட எங்க போலீஸ் கேஸ் ஆயிடுமோன்னு ஒரு பயத்துல அவங்களும் திரும்ப போயிடுறாங்க. யாராவது காப்பாத்த மாட்டாங்களாங்கிற ஒரு ஆசை என் உயிரிடவே மறைஞ்சு போயிடுச்சு. ஒரு உயிர் துடிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட அதை நீ சரியா கவனிக்காம ஆக்சிடென்ட் பண்ணவனே நீ காப்பாத்தி கூட்டிட்டு போனல. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அன்னைக்கு நான் எப்படி துடிச்சு செத்தனோ நீயும் அப்படிதான் துடிச்சு சாகணும். உதய ஆத்மா சாந்தி அடையும். நான் உன்னை தேடி வந்தது உன்னை ஆக்டிங் பண்ண வச்சு உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்ல, உன்னை எடுக்கிறதுக்காக தான். முதல்ல உன் கதையை முடிக்கிறேன். அதுக்கப்புறமா என்ன ஆக்சிடென்ட் பண்ணாலும் அவன் உயிரை நான் எடுக்கிறேன். வேண்டாங்க ராதிகா, உங்க சாவுக்கு இவனுக்கு எந்த சம்மதமும் இல்லை. தயவு செஞ்சு இவனை விட்டுருங்க. யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன். எனக்கு இவன் உயிர் வேணும், அவ்வளவுதான். சரி, நீ இவன் உயிர் எடுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நான் சொல்றத ஒரே ஒரு முறை கேளு. 8வது கூட பாஸ் ஆகாத நாங்க இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்க்கிறோம். அதுக்கு காரணம் அன்னைக்கு நாங்க காப்பாத்தணும்ல, அந்த உயிர் தான். ராதிகா, உன்னை மோதின அந்த காருக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவரு வேணும்னு ஒண்ணு உன் மேல மோதல. அன்னைக்கு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அதை பார்த்துட்டு தான் நாங்க அவரை காப்பாத்த ஓடணும். அதுக்கு முன்னாடி அவர் உன்னை இடிச்சதாகட்டும், நீ எங்க உயிருக்கு போராடுறது எங்களுக்கு தெரியாது ராதிகா. தெரிஞ்சிருந்தா நாங்க உன்னை கண்டிப்பா காப்பாத்தி இருப்போம். ஒரு உயிரை காப்பாத்த தெரிஞ்ச எங்களுக்கு இன்னொரு உயிரை காப்பாத்தாம விட்டுருவோமா என்ன? தயவு செஞ்சு அதை நீ புரிஞ்சுக்கோ. பாத்திரம் நாங்க நல்லவங்க இல்ல, திருட்டு பசங்கன்னு கூட எங்களுக்கு தெரியும். ஆனா ரோட்ல ஒரு உயிர் சாவுக்கு போராடிட்டு இருந்தா அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நாங்க. அதனால போலீஸ் பிரச்சனை ஆகும்னு யோசிக்கிற கேவலமானவங்க இல்ல நாங்க. என்ன சொன்ன நீ? அன்னைக்கு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துனன்னு சொன்னல. நீ அன்னைக்கு கூப்பிட்டது சத்தியமா எங்க காதுல கேட்கல.
கேட்டிருந்தா உன்னை நான் அப்படியே விட்டுட்டு போயிருக்க மாட்டேன். இவ்வளவு சொல்லியும் கூட உனக்கு எங்க மேல நம்பிக்கை வரலன்னா உனக்கு என்ன கொல்லணும், அவ்வளவுதானே? கொன்னுடு, தயவு செஞ்சு என்ன கொன்னுடு. உங்க உயிரை எடுத்து இப்ப நான் என்ன பண்ண போறேன்? என்னுடைய வாழ்க்கை தான் படிச்சு போச்சு. என்னோட சாவுனால என் குடும்பம், நான் ஆசைப்பட்ட பையனோட கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. என்னால இன்னொரு குடும்பம் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. மச்சான், உதவி பண்ண நாம ஒன்றும் சொந்தக்காரங்களா இருக்க தேவையில்லை. ஹியூமனிட்டி இருந்தா போதும். ஆக்சிடென்ட் ஆனா உடனே போய் உதவி பண்ணுங்க. நம்ம பண்ற ஒரு சின்ன உதவியால ஒரு உயிரை மட்டும் காப்பாத்தல, அவங்க குடும்பத்தையே காப்பாத்துறோம். ஹியூமனிட்டி ஒரு மனுஷனோட பேசிக் குவாலிட்டி. ஹியூமனிட்டி வெறும் மனசுல இருந்தா பத்தாது. நம்மளுடைய ஹியூமனிட்டியை ஒருத்தங்க கஷ்டப்படும் போது உதவி செய்யறது மூலமா இந்த உலகத்துக்கு தெரிய வைக்கலாம். வாங்க மனுஷனாகலாம். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.